नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय पुत्रेशमते भक्ति विकास स्वामिनिति नामिने नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय पुत्रेशमते भक्ति वेदांत स्वामिनिति नामिने नमस्ते सारस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे योऽन्तः प्रविश्य मां प्रसुप्तां सञ्जीवयत्यखिलशक्तिधर स्वधाम्नाम् अन्यातहस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यं पान्पस्मान्तुरुहूतवैरिबलवन्मातङ्गमाद्यद्घटा कुम्भोच्चात् विपाडनादिकपटु प्रत्येकवच्च ओके हरे कृष्ण महाभारतத்தில் எப்படி வந்து இந்த பாண்டவர்களும் மற்றும் கௌரவர்கள் எல்லாரும் சேர்ந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம். ஸோ அதில் கிருபாச்சாரியர் அப்படின்றவர் தான் வந்து முக்கியமான ஒரு குருகுலத்தில் இருக்கக்கூடிய குருவாக இருக்கார். ஸோ அவர் என்ன பண்ணுறார், கிருபாச்சாரியர் தனக்கு தெரிஞ்ச வில் அஸ்திர வித்தைகள்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கார். சொல்லி கொடுத்துட்ருக்கும்போது அங்கே துரோணாச்சாரியர் அப்படின்ற ஒருத்தர் இருந்தார், பெரிய மகாத்மா இருக்கார். ஸோ துரோணாச்சாரியர் என்ன பண்ணுறார் அப்படின்னா அவருடைய தந்தையான பரத்வாஜர் அப்படிங்கிற ரிஷிக்கு துரோணாச்சாரியர் அப்படின்ற ஒரு ரிஷி மகனாக இருக்கார். ஸோ அந்த துரோணாச்சாரியர் என்ன பண்ணுறார், தன்னுடைய தந்தையான பரத்வாஜர் கிட்டேயே வில்வித்தையை படிச்சுட்டு இருக்கார். அவரோட சேர்ந்து அந்த இடத்துல பாஞ்சால நாட்டு மன்னன், அதாவது திரௌபதியினுடைய அவங்க அப்பா யக்ஞசேனன் அப்படின்ற அந்த ராஜாவும் உட்காந்து அவரும் சேர்ந்து படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒரே குருகுலத்தில் படிச்சுட்டு இருக்காங்க. யார், துரோணரும் அவங்க பாஞ்சால தேச ராஜாவுமான யக்ஞசேனன் அப்படிங்கிற ரெண்டு பேரும் சேர்ந்து படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த துரோணருடைய மனைவி பேர் என்ன அப்படின்னா கிருப்பி. ஸோ கிருப்பி யார் அப்படின்னா கிருபாச்சாரியருடைய தங்கை. ஸோ அவங்க வந்து கிருப்பியை கல்யாணம் பண்ணிட்டு அவர் வாழ்ந்துட்டு இருக்கார். ஸோ அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன ஆகுது அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் குருகுலத்தில் படிச்சுட்டு இருக்காங்க. அந்த குருகுலத்தில் அவங்களுடைய படிப்பு முடிஞ்சிருச்சு. படிப்பு முடிஞ்ச பின்னாடி அங்கே வந்து அந்த அந்த ராஜாவான அந்த யக்ஞசேனன், பாஞ்சால நாட்டு ராஜாவான அந்த யக்ஞசேனன் சொல்கிறா, இந்த மாதிரி நம்ம ரெண்டு பேரும் இங்கே படிச்சிருக்கோம், நம்ம ரெண்டு பேரும் நண்பர்களாக இருந்திருக்கோம், உனக்கு என்ன உதவி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ கேட்கும்போது அவங்க வந்து அவர் பெருசாக எதுவும் உதவியெல்லாம் கேட்கல. ஏன்னா துரோணாச்சாரியர் அன்றைக்கி வந்து உதவி கேட்கக்கூடிய நிலைமையில கிடையாது. அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்ல நண்பர்களாக இருக்காங்க. ஸோ இருக்கும்பொழுது அங்கே திடீர்னு வந்து பரத்வாஜ முனிவர் வந்து மோட்சம் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டார். அப்படிலாம் ஒரு சில விஷயங்கள் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய சொந்த நேரத்தில் அவங்க எப்போ விருப்பப்படுறாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க, தங்களுடைய உடலை தாங்களே வந்து பஸ்மமாக்கிட்டு மோட்சம் போயிடுவாங்க. ஸோ அப்படி வந்து என்ன நினைக்கிறாரு, அவங்க பரத்வாஜர் தான் மோட்சம் போகலான்னு நினைக்கிறார். இங்கே இதே மாதிரி விஷயத்தை நம்ம வந்து ராமாயணத்தையும் பார்த்தோம் இல்லையா. ராமாயணத்தில் ஷரபங்கருடைய மோட்சம் பார்த்தோம், அப்புறம் ஷபரையனுடைய மோட்சம் பார்த்தோம். ஸோ இந்த ஷரபங்க ஷபரை ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தங்களுடைய உடலை யோகா அக்னினால தாங்களே வந்து எரிச்சிட்டு அவங்க மோட்சம் போய் சேர்ந்தாங்க. ஸோ அதே போல் இங்கே பரத்வாஜர் என்ன பண்ணாரு, தன்னுடைய உடலை எரிச்சிட்டு தன் மோட்சம் போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. ஸோ மோட்சமும் போயிட்டாரு. மோட்சம் போன பின்னாடி இவங்களுக்கு குருகுலம் இனிமேல் சொல்லிக் கொடுக்க ஆள் கிடையாது. அதனால் இப்போ வந்து இந்த பாஞ்சால தேச மன்னனான யக்ஞசேனன் சொல்கிறா, நான் வந்து படித்து முடிச்சிருக்கேன். ஸோ படித்து முடித்தா கண்டிப்பாக குரு தட்சணை கொடுக்கணும். உங்கள் அப்பா இப்போ கிடையாது. ஸோ உனக்கு ஏதாவது நான் குரு தட்சணை கொடுக்கணும்னு நினைக்கிறேன், நீ என்ன வேணுமோ கேளு அப்படின்னு சொல்லி கேட்குறேன். ஸோ துரோணாச்சாரியர் சொல்கிறார், நம்ம ரெண்டு பேரும் நண்பர்களாக பழகிட்டோம், அதனால் நான் வந்து குருவெலாம் ஒன்றும் கிடையாது. அதனால் நம்ம ரெண்டு பேருக்குள்ள இருக்கக்கூடிய இந்த நட்புறவானது எப்பயும் ஒரே மாதிரி இருக்கணும். ஏன்னா நீ என்னைக்கு மறந்துடாது, நம்மளோட நட்பு என்னது என்னைக்கு ஒரே மாதிரி இருக்கணும், இந்த நட்புறவை மட்டும் மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு துரோணாச்சாரியர் சொல்கிறார். கிருபாச்சாரியர் அந்த யக்ஞசேனன் ரொம்ப சந்தோஷப்படுறார், இந்த மாதிரி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறார். அதுக்கப்புறம் துரோணாச்சாரியருக்கு வந்து ரொம்ப ஆசை, என்ன ஆசைன்னா நிறைய படித்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு. துரோணாச்சாரியர் வந்து அப்படி வில்வித்தையில் வந்து அவருக்கு வந்து அவ்வளோ ஆசை, அந்த அஸ்த சஸ்திரங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆசை இருக்கணும். என்ன பண்ணார், அவர் இன்னும் நிறைய படித்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறார். ஏன்னா கல்விக்கு மட்டும் என்ன கிடையாது, என்றைக்குமே ஒரு லிமிட் அப்படிங்கிறது கிடையாது. எவ்வளோ வேணால் அவன் படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அவனுக்கு ஆர்வம் இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணலாம், வாழ்க்கை முடிக்க படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்கக்கூடிய துரோணாச்சாரியர் படிக்கிறதுக்காக போகிறார். எங்கே போகிறார் அப்படின்னா பரசுராமர் கிட்ட போகிறார். ஏன்னா பரசுராமர் தான் அன்னைக்கு உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா விதமான குருக்கள்லையும் அவர் தான் என்ன பண்ணுவார், நல்லா வந்து போர்க்கலை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆச்சாரியா இருக்கிறதுனால நம்ம பரசுராமரை பார்க்க போகிறார். பரசுராமர் எங்கேயோ இமாலய மலை பருவத்துக்கு இருக்கார். அங்கே போயிட்டார். அங்கே போயிட்டு துரோணாச்சாரியர் என்ன பண்ணார், பரசுராமர் கிட்ட அங்கே வில்வித்தையை படிக்க ஆரம்பிக்கிறார். படிக்க ஆரம்பிக்கும் போது அங்கே திருமணம் செஞ்சுட்டே போகிறார். அவருடைய மனைவியான கிருப்பி மற்றும் அவங்களோட பையன் அஸ்வத்தாமன், துரோணாச்சாரிய பையன் அஸ்வத்தாமன், அவங்க எல்லாரும் கூட்டிகிட்டே போகிறார். அஸ்வத்தாமன் எப்படிப்பட்டவன்னா அவன் பிறக்கும் போதே வந்து குதிரை மாதிரி கணச்சிக்கிட்டே பிறந்தான். குழந்தைங்க பிறக்கும் போது ஒரு மாதிரி அழுகும். ஆனால் அந்த அஸ்வத்தாமன் என்ன பண்ணுவான், குதிரை மாதிரி வந்து கிணச்சான்.
அஸ்வத்தாமன் அப்படின்னு சொல்லுவாங்க. அஸ்வம் அப்படின்னா குதிரை. ஸோ அப்படி அவன் பிறந்து அந்த எல்லாரும் சேர்ந்து படிக்க போயிட்டாங்க. அங்கே துரோணாச்சாரியர் அவங்கள ஒரு சின்ன குடிசையில் வச்சுட்டு, ஒரு அக்ரஹாரத்தில் ஒரு குடிசையில் வச்சுட்டு துரோணாச்சாரியர் படிக்க போயிட்டார். பரசுராமர்கிட்ட படிக்க போயிட்டார். எப்பயும் அவங்க பரசுராமர் கிட்டே இருந்து அவர்கிட்ட நிறைய விஷயங்களை படித்து தெரிஞ்சுக்கிறார். ஆனால் அவங்க வீட்டில் பயங்கரமான ஒரு வறுமை. ஏன்னா படிப்பு அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா குடும்பத்தை ஒழுங்காக பார்த்துக்க முடியாது. குடும்பம்னு போயிட்டோம் அப்படின்னா படிக்க முடியாது. அதனால என்ன பண்ணுவாங்க அந்த காலத்தில் பிரம்மச்சரிய வாழ்க்கை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ பிரம்மச்சரிய வாழ்க்கை அப்படின்னு 25 வயசு முதல் 25 வயசு வரைக்கும் ஒரு மாணவன் என்னெல்லாம் அவன் வாழ்க்கையில் படித்து தெரிஞ்சுக்கணுமோ அதெல்லாம் படித்து தெரிஞ்சுப்பான். அது வரைக்கும் என்ன பண்ண மாட்டான், கல்யாணத்தை பற்றி யோசிக்கவே மாட்டான். ஸோ கல்யாணம் பண்ணால் தப்பு கிடையாது. அந்த காலத்தில் வந்து சின்ன சின்ன குழந்தைகளே கல்யாணம் பண்ணுறது இருக்குது. பட் யார் ஒருத்தன் படிக்கணும்னு நினைக்கிறானோ, யார் ஒருத்தன் நிறைய ஞானத்தை வளர்த்துக்கணும்னு நினைக்கிறானோ என்ன பண்ண மாட்டான், முதல்ல கல்யாணத்தை பண்ண மாட்டான். முதல்ல நல்லா படித்து தெரிஞ்சுப்பான். இன்றைக்கி நம்ம பண்ணுறோம் இல்லையா, நிறைய பேர் கல்யாணம் பண்ணிக்கூட அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு படித்து முடிச்சிடுறேன், அப்புறம் வேலைக்கு போகிறேன், அப்புறம் செட்டில் ஆகிறேன், அப்புறம் வீட்டில் ஒரு பர்மனெண்ட் ஜாப் வாங்குறேன், ஒரு கார் வாங்கிக்கிறேன், அப்புறம் பேங்க் பேலன்ஸ் அந்த மாதிரி கல்யாணம் பண்ணுறேன், 40 வயசு 50 வயசில் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஸோ அப்படி இருக்கிறவர் என்ன பண்ணுறாரு, அங்கே துரோணாச்சாரியர் கல்யாணம் பண்ணிக்கிட்டார். ஸோ கல்யாணம் பண்ண பின்னாடி படிக்க போயிட்டார். ஸோ படிக்க போனால் அவர்களுக்கு குடும்பத்தை நடத்த முடியும். கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, அப்பப்போ வெளில போயிட்டு உஞ்சவர்த்தி போயிட்டு வர்றாரு. ஸோ பிராமணர்கள் அன்றைக்கி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிக்ஷை எடுத்து தான் சாப்பிடுவாங்க. ஏன்னா அந்த காலத்தில் அந்த வேத கலாச்சாரத்தில் எல்லாருக்கும் அந்த ஒரு தர்மம் தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு கிரகஸ்தனும் என்ன பண்ணும், அவன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி வெளியில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு இல்லை உணவில்லாமல் இருக்கக்கூடிய பசியோடு இருக்கவங்களுக்கு என்ன பண்ணும், கண்டிப்பாக சாப்பாடு கொடுத்து தான் சாப்பிடணும். அவங்க சமைக்கும் போது என்ன பண்ணுவாங்க, மற்றவங்களுக்கு சேர்த்து தான் சமைப்பாங்க, வெறும் தான் மட்டும் சாப்பிட்றதுக்காக சமைக்க மாட்டாங்க. ஸோ அப்படி இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த பிராமணன் என்ன பண்ணுறாரு, துரோணர் வந்து கொஞ்சம் அப்பப்போ வெளில போய் பிக்ஷா வந்து கொடுப்பாரு. பட் அது பத்திர மாதிரி இருக்காது. ஏன்னா அந்த வீட்டில் அதிகம் அந்த இடத்துல யாரும் பிக்ஷை கொடுக்குற மாதிரி கிடையாது, ரொம்ப பிக்ஷை கொடுக்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் என்ன பண்ணுறாரு, துரோணாச்சாரியர் அதை பற்றிலாம் பொருட்படுத்தாமல் அவர் தன்னுடைய படிப்புலேயே மும்முரமாக இருந்தார். ஆனால் இந்த அஸ்வத்தாமன் அவனுக்கு வந்து 1 வயசு ஆகும். அந்த 1 வயசு அஸ்வத்தாமன் என்ன பண்ணுவான்னா அழுதுகிட்டே இருப்பான். பக்கத்து வீட்டில் பார்ப்பான். பக்கத்து வீட்டில் பார்த்தா எல்லாரும் புதுசாக நல்லா ட்ரெஸ்லாம் போட்டுப்பாங்க. நல்லா வந்து சில்க் துணியெல்லாம் போட்டுக்கிட்டு, சில்க் பட்டில் நல்லா துணியெல்லாம் போட்டுட்ருப்பாங்க குழந்தைங்களும். அஸ்வத்தாமன் பார்த்துட்டு அவங்க அம்மா கிட்ட கேட்பான், அம்மா எனக்கும் அந்த மாதிரி துணி வேணுமா, வாங்கி கொடுமா அப்படின்னு கேட்பாங்க. அவங்க அம்மா சொல்லுவாங்களா, அவங்க வீட்டில் போய் கேட்பாங்களா, பையன் துணி கேட்குறா, இதை கொஞ்சம் நல்ல துணி எதாவது கொடுங்களேன், உங்கள் வீட்டில் பழைய துணி இருந்தால் கூட பரவாயில்ல கொஞ்சம் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்க. சீச்சி இப்போ பிச்சைக்கார பிராமணனுக்கு இதான் துணி தேவையா, பட்டு துணி தேவையா, அதுவும் எங்கேருந்து வந்து பரதேசி பசங்க நீங்கள் பழைக்க வந்துட்டு இங்கே வந்து எங்கிட்ட துணி கேட்குறீங்களா, போங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் எல்லாரும் பசுமாடு இருக்கணும், எல்லாரும் நல்லா பால் கறந்து நல்லா பால் குடிச்சிட்டு இருக்காங்க. இந்த பையன் பார்த்துட்டே இருக்கான். இந்த பையனுக்கு ஒரு கிளாஸ் பால் கூட கிடையாது. 1 வயசு பையன். இந்த பையனுக்கு பால் கூட கிடையாது. 3 வயசு ஓரளவுக்கு 3 வயசு போயிடுது அந்த அஸ்வத்தாமன். ஸோ பால் கேட்குறான், எனக்கு பாலாவது கொடுமா, பால் வேணுமா, இந்த பசங்களாம் பால் குடிக்கிறாங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவ்வளோ வறுமை இருந்தாலும் அவங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க நீங்கள் பார்க்க தெரியும் கொஞ்ச நேரத்தில் இந்த கதையை பார்க்கும்போது. ஸோ அப்படிப்பட்ட வறுமையில் அவங்க எப்படி நேர்மையாக இருந்தாங்க அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன பண்ணுறாங்க, பால் கேட்டவுடனே அந்த அம்மா போய் பால் கேட்குறாங்க, பால் கூட கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்குள்ளே வந்து ஏதோ மாவு, அரிசி மாவு இருந்துச்சு, அந்த அரிசி மாவை கொஞ்சம் தண்ணியில் கலந்து பால் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. கொடுத்த பின்னாடி அவன் குடிச்சிட்டு அந்த பையன் சீச்சி இது பால் கிடையாது எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டான். அந்த அம்மா அழுதுட்டு இருக்காங்க. துரோணாச்சாரியர் வர வந்த பின்னாடி ஏன் அழுதுட்டு இருக்க, பையனுக்கு ஒரு நல்ல பால் கூட குடிக்க முடியல, நல்ல துணி கூட அவனுக்கு எடுத்து கொடுக்க முடியல, நீங்களும் படிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுறீங்க, குடும்பத்தை நான் எப்படி பார்த்துக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. கவலைப்படாத, நான் இப்போ படிப்பு முடிக்க போகிறேன், படித்தவனை எங்கே போனாலும் அவன் நல்லா இருக்க முடியும், கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்கிற மாதிரி நான் இந்த படிப்பு மட்டும் முடிச்சுட்டு வெளில போகிறேன்னா நான் உன்னை ராஜாத்தி மாதிரி பார்த்துக்க போகிறேன், நான் எந்த இடத்துக்கு போனாலும் என்னை ராஜாக்கள்லாம் காலில் வந்து கூப்பிட்டுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை கொடுக்குறார். அந்த அம்மா கேட்டுட்டு இருக்காங்க. இன்னும் 1 மாதம் என்னோட படிப்பு முடிஞ்சு போயிடும், படிப்பு முடிச்ச பிறகு நான் போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அந்த அம்மா ஒத்துக்கிட்டு கமெண்ட் இருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு அவருக்கு படிப்பு முடிஞ்சது. பரசுராமர்கிட்ட படித்து முடிச்சுட்டு அவர் இப்போ குருகுலத்துக்கு கிளம்புறார் துரோணாச்சாரியர். ஸோ கிளம்பும் போது நேரடியாக என்ன பண்ணுறார், அவர் நேராக அங்கே பாஞ்சால தேசத்துக்கு தான் போகிறார். ஏன்னா அவருடைய நண்பன் அங்கே தான் இருக்கார், யக்ஞசேனன் அப்படின்னு நண்பர் இருக்கார் இல்லையா. ஏன்னா அவர் பாலியத்தில் அவங்க குருகுலத்தில் அவங்க அப்பாவுடைய குருகுலத்தில் படித்தார் இல்லையா. ஸோ அந்த ராஜாவை பார்க்குறதுக்கு நடந்தே போகிறார். இங்கேருந்து ஹிமாலய மலையிலேருந்து பாஞ்சால தேசம் நடந்தே போகிறார். வண்டி கிடையாது, ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்து போகிறாங்க. 3 பேர் நடந்து போகிறாங்க. போன பின்னாடி அந்த ஊருக்கு போகிறாங்க. நான் நினச்சிட்டே போகிறாரு, சொல்கிறார் அந்த மனைவிக்கு, நான் அந்த ஊருக்கு போனால் என்னுடைய ராஜா, என்னுடைய நண்பன் அவன், இந்த ராஜா எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், என்னை போனால் அப்படி பார்த்துப்பான், எனக்கு பூஜை பண்ணி என்னை அவ்வளோ நல்லா பார்த்துக்க போகிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு உன்னை ராஜா
நம்பிக்கை கொடுத்துட்டு போகிறாங்க. அந்த அம்மா நம்பிக்கிட்டே போகிறாங்க. அங்கே போய் சேர்ந்த பின்னாடி ஊருக்கு போயிட்டாரு. யாரும் பார்த்த மாதிரி தெரியல. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், நேராக அரசவைக்குள்ளார போகிறார். ராஜாவுடைய தர்பாருக்குள்ளார போகிறார். அவருக்கு ஒரு நம்பிக்கை, ராஜா நம்மளை பார்த்துப்பான், நல்லா பார்த்துப்பான்னு சொல்லிட்டு அந்த தர்பாருக்குள்ளார போகிறார். ஸோ போகும்போது ராஜா மேலே உட்காந்துருக்கா, தெரியாத மாதிரி பார்க்குறான். இவர் யோசிக்கிறாரு, மேபி நம்ம ரொம்ப வருஷம் கழிச்சு பார்க்குறோம், அது மட்டும் இல்லாமல் சரியான உணவு இல்லாமல் நம்ம ரொம்ப ஒல்லியாகவும் போயிட்டோம். ஸோ மேபி நம்மளுக்கு அடையாளம் தெரியாது, அடையாளம் தெரியாமல் போயிருக்கலாம். அடையாளம் தெரியாமலாம் ஒன்றும் கிடையாது, தெரியும். இருந்தாலும் என்ன பண்ணுறான், ஒதுக்குறான். ஸோ என்ன பண்ணுறாரு, ஸோ அதிகமாக இவர் என்ன பண்ணுறாரு, இயற்கையாக போயிட்டு தன்னுடைய நண்பன்கிட்ட பேசுகிற மாதிரி நேராக போய் மேலே அரசவையில் போயிட்டு போய் கூப்பிட்றாரு, யக்ஞசேனா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. யக்ஞசேனான்னு பேர் சொல்லி கூப்பிட்டு திருப்பி பார்க்குறாரு. யார் நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. யார் நீயா, என்ன தெரியலையா உனக்கு, நான் தான் துரோணன், நம்ம 2 பேரும் குருகுலத்தில் படித்தவன். நீ எங்கள் அப்பா கிட்ட வந்து வில்வித்தையெல்லாம் கற்றுக்கிட்டியே. அப்பா எங்கள் அப்பா வந்து சொர்க்கம் போகும்போது நான் வந்து பரசுராமர் கிட்ட படிக்க போகிறேன்னு சொல்லி சொன்னேன். நீ கூட ரொம்ப சந்தோஷப்பட்டிய, படித்து முடிச்சுட்டு வா, உன்னை நான் ராஜா மாதிரி பார்த்துக்கணும்னு சொல்லி சொன்னேன். உனக்கும் எனக்கும் நட்பு இருந்துச்சு, அந்த நட்பு மறந்து போயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உனக்கும் எனக்கும் நட்பு இருக்குன்னு சொல்லி சொன்ன உடனே அவனுக்கு கோவம் வந்துடுச்சா. என்னது, சி உனக்கும் எனக்கு நட்பா, ஒரு பேடிக்கும் ஒரு வீரனுக்கும் நட்பா, ஒரு கோட்டீஸ்வரனுக்கும் ஒரு பிச்சைக்காரனுக்கும் நட்பா, ஒரு ராஜாக்கும் ஒரு ஒன்றும் இல்லாத உதவாக்காரனுக்கும் நட்பா, இது எப்படி சாத்தியமாகும்? உனக்கு எனக்கு நட்புன்னு சொல்லி யார் நீ, வெளில போ பரதேசி அப்படின்னு சொல்லிட்டு திட்டான். திட்டின பின்னாடி அவர் மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எல்லாரும் முன்னாடியும் தன்னுடைய மனைவி முன்னாடி இப்படி திட்டின பின்னாடி மனைவி கிட்ட நம்பிக்கை கொடுத்து கூப்பிட்டு வந்திருக்கான், நல்லா பார்த்துக்க போறவங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்திருக்கான். ஆனால் இப்போ அந்த மனைவி முன்னாடியே பரதேசின்னு சொல்லி திட்டின பின்னாடி துரோணாச்சாரியர் ரொம்ப வருத்தம் வந்துடுச்சு. வெளில வந்துட்டார், அந்த அரசவையிலிருந்து வெளில வந்துட்டார். மதியாதா தலைவாசல் மிதிக்க வேண்டாம்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா, இதுதான். நம்மளை யார் மதிக்கலாம் அந்த வீட்டில் போய் மறுபடியும் நிற்கக்கூடாது, ரொம்ப அசிங்கப்பட்டு வரும். வெளில வந்துட்டார். வெளில வந்து யோசிக்கிறார், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறார். எங்கே போகிறது, நம்ம யார்கிட்ட போய் உதவி கேட்கறது? ஏன்னா நான் படித்த கலை அப்படிப்பட்ட கலை, நான் படித்தது வில்வித்தையை படிச்சிருக்கேன். ஸோ வில்வித்தையானது எல்லாருக்கும் உபயோகமாகாது இல்லையா, வில்வித்தையானது ராஜாக்களுக்கு தான் உபயோகமாகும். நான் போய் சாதாரண மக்கள்கிட்ட நான் வில்வித்தையை கற்றுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவனுக்கு என்ன பிரயோஜனமாகும்? அவன் வில்லு வித்தையை வச்சு அவன் என்ன பண்ண போகிறான், போர்க்கலை கற்று அவன் என்ன பண்ண போகிறான்? ஸோ நான் யார்கிட்ட போகணும், போனால் ராஜாக்கள்கிட்ட தான் போகணும். ஸோ என்னுடைய படிப்புனால ஒரு பிரயோஜனம் இல்லாமல் போயிடுச்சு. ஏதோ சாமி இருக்கார், சன்னியாசி இருக்காரு, ஏதோ வேதெல்லாம் படிச்சிருக்காரு அப்படின்னா யார் நம்புவா, யார் வந்து பெருசாக எடுத்துப்பான்? ஏதோ சன்னியாசினா வந்து ஆசீர்வாதம் போட்டு ஒரு கொஞ்சம் விபூதி கொடுத்து தாய்க்கு இதெல்லாம் கொடுத்தாரு அப்படின்னா, மந்திரம் இதெல்லாம் போட்டாருன்னா ஏதோ மக்கள்லாம் வருவாங்க, அவரால் பிரயோஜனம் இருக்கும். ஏதோ உபன்யாசம் கொடுத்தாருன்னா பிரயோஜனம் இருக்கும். அப்படிலாம் வெறுமனே அவர் படிச்சிருக்கான்னு சொல்றதுனால யாரும் மதிப்பு கொடுக்க போகிறது கிடையாது. ஸோ அப்படி எனக்கு யார் இவங்களாம் பார்த்துக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறார். யோசிச்சுட்டு என்ன நினைக்கிறாரு, சரி இப்போ என்ன கேவலப்படுத்திட்டான் இல்லையா, எனக்கு வில்வித்தை நல்லா தெரியும், நான் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கேன், பரசுராமர்கிட்டே படிச்சுட்டு வந்திருக்கேன். இப்போ இந்த ராஜாவை இங்கேயே கொண்டுட்டு நான் ராஜா ஆக முடியும், எனக்கு அந்த தகுதி இருக்குது, எனக்கு அந்த பல பராக்கிரமம் இருக்குது, எனக்கு அந்த வில்வித்தை தெரியும், எனக்கு அந்த மாதிரி நல்ல வில்வித்தை தெரியும், நான் இப்போ முடியும், என்னால் என்னால் நான் முயற்சி பண்ணால் இப்போ கூட நான் இந்த ராஜாவை கொண்டுட்டு நான் ராஜா ஆக முடியும். அது சரி கிடையாது. ஏன்னா பிராமணன் அப்படி பண்ணக்கூடாது. பிராமணனுக்கே அவனோட குணம் என்ன அப்படின்னா சகிப்புத்தன்மையோடு இருக்கிறது, பொறுமையோடு இருக்கிறது. நானும் பழி வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன்னா எனக்கும் சத்திரனுக்கும் ஒரு வித்தியாசம் இல்லாமல் போயிடும். ஸோ பிராமணனுக்கு உண்டான குணத்தை நான் கடைபிடிக்கணும். என்ன பண்ணுறது, நான் போய் யார்கிட்ட போய் உதவி கேட்கறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்புறம் அவங்க மனைவி கிட்ட சொல்கிறேன், இந்த மாதிரி நான் உன்னை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் போய் நான் போய் வேலை கேட்க முடியாது, உன்னை வச்சு சுற்றுறது ரொம்ப கஷ்டமாகி போயிடும். அதனால் என்ன பண்ணுறேன், உன்னை கொண்டு போய் உங்கள் அம்மா வீட்டில் கொஞ்ச நாள் இரு, நீ உங்கள் அம்மா வீட்டில் இருந்தேன்னா நான் போய் எங்கேயாவது வேலை தேடிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அவங்க அம்மா வீடு யார், கிருபாச்சாரியர் இல்லையா. ஸோ கிருபாச்சாரியர் எங்கே இருக்காரு, ஹஸ்தினாபுரத்தில் இருக்கார். கிருபாச்சாரியர் என்ன பண்ணுறாரு, ஹஸ்தினாபுரத்தில் இருக்க எல்லா விதமான அந்த குருகுலத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அவர் தான் போர்க்களை பயிற்சி பண்ணி கொடுத்துட்ருக்கார். அந்த கிருபாச்சாரியர் வீட்டுக்கு போகிறார். போன பின்னாடி 2 பேரையும் வரவேற்கிறாங்க. வரவேற்று கிருபாச்சாரியர் அங்கே சொல்கிறாரு, நீங்கள் மட்டும் ஏன் போகிறீங்க, நீ கொஞ்ச நாள் இருங்க, நீங்கள் இத்தனை நாள் இங்கே வெளில சுற்றிட்டு எங்கேயோ கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்க, உங்களுக்கு வேறு எங்கேயாவது உங்களுக்கு நல்ல ஒரு இடத்துல வேலை கிடைக்க வரைக்கும் நீங்கள் இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டார். ஒரு மாதம் 2 மாதம் இருங்கன்னு சொல்லிட்டார். ஸோ கிருபாச்சாரியார் சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அங்கேயே தங்கிட்டார். துரோணாச்சாரியர் அங்கேயே தங்கிட்டார் அப்படின்னா அதே குருகுலத்தில் தான் தங்கிட்டு இருக்கார். எந்த குருகுலத்தில் பாண்டவர்கள் கௌரவர்கள் படிச்சுட்டு இருக்காங்களோ அதே குருகுலத்தில் தான் தங்கிட்டு இருக்கார். ஆனால் துரோணாச்சாரியர் வெளில எதுவும் காட்டிக்கவே இல்லை. தனக்கு போர்க்களை தெரியும், தானும் ஒரு ஆசிரியர் தான் அப்படிங்கிறத காட்டிக்கவே இல்லையா. ஏன்னா போன இடத்துல நம்ம அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடாது, அங்கே போய் நம்ம அவங்க வாழ்க்கைக்கு எடுத்துடக்கூடாது. அவங்களா பார்த்து கூப்பிட்டா நம்மள ஏதாவது கேட்டாலோடய நம்ம என்ன பண்ணக்கூடாது,
அங்கே போய் நம்ம போட்டிக்கு போயிடக்கூடாது. ஸோ என்ன பண்ணுறாரு அவர்? ஏன்னா இவர் போனார் அப்படின்னா கிருபாச்சாரியரை விட ரொம்ப உயர்ந்த ஸ்டேஜ் வந்துடுவார். துரோணாச்சாரியார் கிருபாச்சாரியரை விட நிறைய வில்வித்தை தெரிஞ்சவர், இவர் மேலே வந்துடுவார்னு தெரியும். ஆனால் என்ன பண்ணுறாரு? நம்ம போய் கிருபாச்சாரியருடைய வாழ்க்கையை கெடுத்த மாதிரி இருந்துடக்கூடாது, அவருக்கு ஒரு அவமானத்தை கொடுத்துருக்கூடாது. என்ன பண்ணுறாரு அவர்? அமைதியாக இருக்காரு, எந்த விஷயத்தையும் வெளில காட்டிக்கவே இல்லை, வாழ்க்கையை டெய்லி நடத்திட்டு இருக்கார். தினமும் அவங்க உட்காந்துருப்பார், கொஞ்ச நேரம் அப்படி போவார், இப்படி வருவார், பூஜை பண்ணுவார், அவருடைய வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கார். இந்த பாண்டவர்கள் இந்த கௌரவ பசங்க என்ன பண்ணுறாங்க? கிருபாச்சாரியர்கிட்ட படிச்சுட்டு இருக்காங்க. ஒரு முறை என்னாது அப்படின்னா, இந்த கில்லி தாண்டல் விளையாடுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா தமிழில், கில்லி தாண்டல் தெரியுமா? ஒரு சின்ன ஒரு கட்டமாக இருக்கும், அதை இப்படி தட்டி டப்பர் அடிப்பாங்க, அது எவ்வளோ தூரம் போய் விடுவோம், அப்புறம் அங்கேருந்து அவன் தூக்கி போடுவான், அப்புறம் இங்கேருந்து அவன் தட்டி விடணும். அதெல்லாம் கிராமத்தில் விளையாடுற விளையாட்டு. இன்னைக்கு எத்தனை பேர் ஞாபகம் இருக்குன்னு கூட தெரியல. நம்மளாம் இன்னைக்கு புதுசாக ஏதாவது வேறு விளையாட்டு விளையாண்டுருக்கோம். அந்த கில்லி தாண்டல் விளையாட்டு அவங்க விளையாண்டுட்டு இருந்தாங்க. விளையாண்டு இருக்கும்போது என்ன பண்ணுறான்? ஒருத்தன் அந்த கில்லி அடிக்கிறான். அடித்த பின்னாடி என்ன போயிடும்? ஒரு கிணத்துல போய் விழுந்துரு. கிணத்துல விழுந்த பின்னாடி எல்லா பசங்க 105 பசங்க சுற்றி நின்றுட்டாங்க. ஐயோ கில்லி கீழே வந்துருச்சு, கில்லி கீழே வந்துருச்சு, ஐயோ கீழே வந்துருச்சு, எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு சுற்றி நின்றுட்டாங்க. அங்கே உத்தியானவனம், அவங்க விளையாடக்கூடிய அந்த பார்க்கு, அந்த பார்க்கில் என்ன பண்ணுறாரு? துரோணாச்சாரியர் உட்காந்துட்டு இருக்கார். சாயந்தர நேரம் உட்காந்து பார்த்துட்டு இருக்கார். இந்த பசங்கள்லாம் கைமை ஒரே சத்தம். விழுந்துருச்சு, என்ன பண்ணுறது, எப்படி எடுக்கிறது எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறாரு? துரோணாச்சாரியர் மெதுவாக வர்றாரு. அப்போ ஒருத்தர் என்ன பண்ணுறான்? சரி எடுக்கலாம்னு சொல்லிட்டு கையை உள்ளார வந்து அம்பு வச்சு எடுத்துடலாம்னு சொல்லிட்டு உள்ளே வந்து நோண்டி பார்க்குறான். அப்படி அம்பு நோண்டும் போது அவனுடைய மோதிரமும் கீழே விழுந்துருச்சு. முன்னாடி ஃபஸ்ட்டு கில்லி விழுந்துச்சு, மோதிரமும் கீழே விழுந்துச்சு. சரி அம்பை விட்டு எடுத்துடலாம் அப்படின்னா அம்பு போய் என்ன பண்ணிடும்? கில்லியில் போய் குத்திச்சு அப்படின்னா கில்லி என்ன போயிடும்? தண்ணிக்குள்ளே போயிடும், புரியாஜனம் எல்லாம் போயிடும். என்ன பண்ணும்? லேசாக நேக்காக எடுக்கணும், வெளில எடுக்க தெரியும். என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரே சத்தமாக இருந்துச்சு. என்னடா சத்தமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே துரோணாச்சாரியர் வரார். என்ன விஷயம்? ஏன் சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க எல்லாரும்? 105 பசங்க ஓன்னு சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. என்னடா பசங்களா ஆச்சு? இல்லை நாங்கள் விளையாண்டுட்டு இருந்தோம், எங்களோட கில்லி கீழே வந்துருச்சு, அதான் எப்படி இருக்கிறது பார்த்துட்டு இருக்கோம். சே, நீங்களா சத்திரிய பசங்களா? நீங்களாம் சத்திரிய பசங்க, ராஜாவோட பசங்கன்னு சொல்கிறீங்க. கிணத்துல விழுந்துருச்சு, என்ன பண்ணிக்கணும்? நீங்கள் கீழே குதிச்சு எடுத்துருக்க வேண்டாமா? அதை போய் எடுக்கிறது இவ்வளோ யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். சொன்ன பின்னாடி அவர் சொல்கிறார், சரி நான் எடுத்து கொடுக்குறேன், உங்களுக்கு நான் இந்த கில்லி எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். எடுத்து கொடுப்பீங்களா? எடுத்து கொடுக்குறேன். எடுத்து கொடுத்தா என்ன தருவீங்க அப்படின்னு சொல்லி துரோணாச்சாரியர் கேட்குறாரு. என்ன வேணும் உங்களுக்கு, நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க சொல்கிறாங்க. துரோணாச்சாரியர் சொல்கிறாரு, நல்ல சாப்பாடு கொடுத்தா போதும், எனக்கு நல்ல உணவு கொடுத்தா எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க வறுமையில் இருந்திருக்காங்க. அந்த அளவுக்கு வறுமையில் இருக்கும் பொழுதும் தன்னுடைய பிரபாவத்தை வெளில காட்டினது கிடையாது, தன்னுடைய சக்தியை வெளில காட்டினது கிடையாது, தன்னுடைய சுயநலத்துக்காக வெளில காட்டினது கிடையாது. தர்மத்துக்காக அவங்க சண்டை போடுவாங்களே தவிர தன்னுடைய சுயலாபத்துக்காக இன்னும் சண்டை போட்டது கிடையாது. அவங்ககிட்ட சக்தி இருந்தாலுமே கூட அவங்க கிட்ட இருக்கக்கூடிய சக்தியை தர்மத்துக்காக தான் உபயோகப்படுத்துவாங்களே தவிர தன்னுடைய சுய இன்பத்துக்காக உபயோகப்படுத்த மாட்டாங்க. இதை நீங்கள் இன்றைக்கி நிறைய உதாரணங்களை பார்க்கலாம். இப்போ மதுரை இருக்கு இல்லையா? மதுரை அப்படிங்கிறது என்ன நாடு? பாண்டிய நாடா இல்லை சேர நாடா சோழ நாடா? மதுரை என்ன நாடு? பாண்டிய நாடு தானே? பாண்டிய நாடு. ஓகே. ஸோ மதுரையில் எத்தனை பாண்டிய மன்னர்கள் இருந்திருப்பாங்க, எத்தனை பாண்டிய மன்னர்கள் வாழ்ந்திருப்பாங்க. பிரிட்டிஷ்காரங்க வரதுக்கு முன்னாடி எத்தனை ராஜாக்கள் இருந்திருப்பாங்க இந்த மதுரையில். ஆனால் நம்ம எத்தனை ராஜாவுடைய கோட்டையை பார்க்குறோம் இந்த மதுரையில். இது வந்து இந்த பாண்டிய மன்னது, இது வந்து இந்த பாண்டிய மன்னனுடைய கோட்டை, இது வந்து இந்த பாண்டிய மன்னனுடைய மாளிகை, இது இந்த பாண்டிய மன்னனுடைய கோட்டை அப்படின்னு நம்ம எத்தனை பார்க்க முடியுது? ஏதாவது இருக்காங்க? ஒன்று கூட கிடையாது, ஒன்று கூட கிடையாது. இருக்கிறது ஒன்றே ஒன்று நாயக்கர் மஹால் மட்டும்தான் இருக்கு. பாண்டிய மன்னர்களுக்கு ஒருத்தருக்கு கிடையாது. ஆனால் மதுரைன்னு சொன்னால் நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும்? உடனே ஞாபகம் வருது என்னது? மீனாட்சி அம்மன் கோயில் இல்லையா? இருக்கிறதுலே பெரிய பில்டிங் என்னன்னா மீனாட்சி அம்மன் கோயில் தான். அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த ராஜாக்கள் தனக்கு இருக்கக்கூடிய செல்வத்தை கடவுளுடைய சேவைக்கு உபயோகப்படுத்தினாங்க, தர்மத்தை நிலையாட்டுறதுக்காக, சமய விஷயங்களை பிரச்சாரம் பண்ணுறதுக்காக, புண்ணிய காரியங்கள் செய்யறதுக்காக உபயோகப்படுத்தினாங்களே தவிர தன்னுடைய சுய இன்பத்துக்காக அவங்க என்ன பண்ணல, உபயோகப்படுத்தவே கிடையாது. அப்படி நினைச்சு என்ன பண்ணிருக்கணும்? அவங்க என்ன பண்ணிருக்கணும்? தனக்கு ஒரு கோட்டை கட்டிருக்கணும். அந்த பணத்தை வச்சு, அந்த செல்வத்தை வச்சு அவங்க ஒரு கோட்டையை கட்டிட்டு இருக்கணும். அப்படி கட்டிக்கல. எவ்வளோ பணம் இருந்தாலும் அந்த பணத்தை தனக்காக உபயோகப்படுத்தாமல் ஏதோ ஒரு வீட்டில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக வீட்டில் வாழ்ந்துருப்பாங்க, பட் ஏதோ ஒரு வீட்டில் வாழ்ந்துட்டு என்ன பண்ணாங்க? அவங்க வாழ்க்கை நடத்திட்டு இருந்தாங்க. பட் கடவுள் அப்படின்னு வரும்போது, சேவை, பகவானுக்கு சேவை அப்படின்னு வரும்போது முழுமையாக உபயோகப்படுத்தினாங்க.
ஸோ அப்படி தான் வந்து அன்னைக்கு இருந்தாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் கிடையாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னா, முதல்ல தனக்கு எல்லாத்தையும் உபயோகப்படுத்திட்டு ஏதாவது மிச்சம் மீதி இருந்துச்சு என்ன பண்ணுவோம், நம்ம கடவுள் கொடுக்கும். கோயிலுக்கு போனால் கூட என்ன பண்ணுறோம், ஜோக்கில் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு காசு போடலாமல் ஜோக்கில் பார்க்குறோம். சில்லறை இருக்கான்னு முதல்ல பார்க்குறோம். சில்லறை காயின்ஸ் இல்லைன்னா அப்புறம் நோட் எடுக்கிறோம். எப்படி ஒரு நோட் எடுக்கிறோம், ஒரு 2 10 ரூபா நோட்டு இருக்குது. ஒரு 10 ரூபா நோட்டு கிழிஞ்ச நோட்டு, ஒரு 10 ரூபா நல்ல நோட்டு. எதை நோட்டு போடணும் நம்ம, கண்டிப்பாக கிழிஞ்ச நோட்டை போட்டு வந்துடுவாங்க. கிழிஞ்ச நோட்டு தானே போட்டு போயிடும். ஸோ அப்படி நம்ம கடவுளுக்கு என்ன பண்ணுறோம், அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கறது, ஆன்மீகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. ஆனால் என்ன பண்ணுறோம், நம்மளுடைய சுய இன்பத்துக்காக என்ன வேணால் செய்ய தயாராக இருக்கும். ஏன்னா நம்ம இப்போ அந்த கதைக்கு போக வேண்டாம். ஸோ அப்படி என்ன பண்ணுறாங்க, அங்கே துரோணாச்சாரியர் தன்னுடைய கஷ்டம், தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதுக்காக அவர் என்ன பண்ண கிடையாது, தன்னுடைய நாலேஜ் என்றைக்கு யூஸ் பண்ணது கிடையாது. என்றைக்குமே அவருடைய நாலேஜை தர்மத்துக்காக, பக்திக்காக மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாருமே அப்படி அன்றைக்கி இருந்த எல்லாரும் அப்படி தான் இருந்தாங்க. அப்படி சொல்கிறார் அவர், எனக்கு நல்ல உணவு கொடுத்தா போதும், நான் அவனுக்கு எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லி சொல்கிறார். எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லி சொன்ன பின்னாடி அங்கே என்ன பண்ணார், அந்த வில் எடுத்து என்ன பண்ணார், அவங்க கிட்ட இருக்கக்கூடிய வில் அம்பு வாங்கி நேக்காக விடுறாரு. அவர் விட்ட நேக்கில் என்ன ஆச்சு, உள்ளே போய் அந்த கில்லியை மெதுவாக எடுத்துக்கிட்டு அதே போல் அந்த மோதிரத்தை எடுத்துக்கிட்டு மேலே வந்து மறுபடியும் அந்த அம்பு வந்து சேர்ந்துருச்சான். ஸோ அப்படி வந்து அம்பு விடுறக்கூடிய திறமை இருந்துச்சு அவங்களுக்கு. இன்றைக்கி நம்ம சொல்லிட்டு இருக்கோம் போர்க்கலை சொல்லிட்டு இருக்கோம். பட் அன்றைக்கி இருந்த போர்க்கலையானது முழுக்க முழுக்க வித்தியாசமான போர்க்கலை. நம்ம கிட்ட இருந்த போர்க்கலை நம்ம இன்றைக்கி எல்லாம் மறந்து போயிட்டு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் எல்லாமே அவங்க தான் தெரியும், ஃபாரினர்ஸ் தான் தெரியும் அப்படின்ட்டு. நம்மளுடைய சொந்த கலைகளை மறந்து போயிட்டு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இன்றைக்கி ஒரே ஒரு கலை என்ன அப்படின்னா அந்த சிலம்பம் மட்டும் தான் இருக்குது. ஒன்றே ஒன்று உருப்படியாக இருக்குது. அதே மறந்து போயிடணும் கொஞ்ச நாள், யாரும் கற்றுக்கிறது கிடையாது. ஆனால் பாருங்கள், குன்ஃபு கற்றுக்கிறதுக்கு இல்லை வந்து கராத்தே கற்றுக்கிறதுக்கு, இந்த ஜூடோ கற்றுக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க. உண்மையில் நம்ம கிட்ட இருந்து போன விஷயம் தான் எல்லாமே. ஏன்னா நம்ம நாட்டில் வந்து அவ்வளவு கலைகளையும் வந்து மக்கள் பார்த்துட்டு தான் இருந்தாங்க. ஏன்னா பல கோடி வருஷமாக, பல்லாயிரம் வருஷமாக இந்த கலையை வந்து பாதுகாத்து கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் வந்த பின்னாடி என்ன ஆச்சு, மக்களுக்குள்ள என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நிறைய தேசமாக இருந்துச்சு, சின்ன தேசங்கள் நிறைய இருந்துச்சு. ஸோ அப்படி தேசங்களாக இருக்கும்போது என்ன ஆகுது, கொஞ்சம் பிளவு ஏற்பட ஆரம்பிச்சது. என்ன பிளவு, எப்படி பிளவு ஏற்பட ஆரம்பிச்சது அப்படின்னா, இந்த பௌத்தர்கள் ஜெயினர்கள் சொல்லி சொல்கிறோம் இல்லையா, அவங்க வந்து பிளவு ஏற்படுத்த ஆரம்பித்தாங்க. இந்த போர்க்களை எப்படி அழிஞ்சுது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். போர்க்களை எப்படி போச்சு, நம்ம இந்தியாவில் அப்படிப்பட்ட போர்க்களை இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம சொல்கிறோம், என்ன சொல்கிறோம், ஆட்டம் பாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், அணுகுண்டு, நியூக்ளியர் பாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நியூக்ளியர் பாம் என்ன பண்ண, உங்களுக்கு வெறும் நெருப்பை மட்டும்தான் கக்கும். ஆனால் அன்னைக்கு இருந்த போர்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நம்மளுக்கு வந்து அக்னி ஆஸ்திரம் இருந்துச்சு, வாயவாஸ்திரம் இருந்துச்சு, பிரம்மாஸ்திரம் இருந்துச்சு, மேருவாஸ்திரம் இருந்துச்சு, நாகபாஷம் அப்படின்ற அஸ்திரம் இருந்துச்சு. ஸோ இந்த எல்லா ஆஸ்திரம் என்ன பண்ணும் அப்படின்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திறமை உடையது. உதாரணத்துக்கு அக்னி ஆஸ்திரம், ஏன்னா அக்னியை வந்து அது கொட்டுமா, அப்படி கொட்டும்போது என்ன பண்ணுவான் இவன், வருணாஸ்திரம் அப்படின்னு சொல்லி போடும். வருணாஸ்திரம் அப்படின்னா தண்ணியை கொட்டும். ஸோ அப்போ என்ன ஆகும், அக்னிக்கு தண்ணியை விடும்போது அந்த தண்ணி அந்த அக்னியாக அழிஞ்சு போயிடும். அதே போல் அவன் என்ன பண்ணுவான், வாயு ஆஸ்திரம்னு சொல்லிட்டு வாயு விடுவான். வாயு ஆஸ்திரம் அப்படின்னா பெரிய காற்று அடித்து எல்லாத்தையும் அங்கே எப்படி யானை முதல் கொண்டு எல்லாம் தூக்கி போட்டுருவோம். அவ்வளோ பெரிய புயல் காற்று வந்து அந்த அந்த பானம் வந்து கொடுக்க விடுது. அப்படி கொடுக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, பர்வத ஆசிரமம் சொல்லி போடுவோம். பர்வத ஆசிரமம் அப்படின்னா ஒரு மலை மாதிரி என்ன பண்ணிடுவாங்க, அந்த மலை என்ன பண்ணும், இருக்கக்கூடிய காற்றை வந்து நிறுத்துற மாதிரி அந்த பெரிய புயல் காற்றை வந்து நிறுத்திடுவோம். அப்புறம் நாகாஸ்திரம் சொல்லி விடுவாங்க. நாகாஸ்திரம் வரும்போது இவன் என்ன பண்ணுவோம், கருடாஸ்திரம் சொல்லி விடுவாங்க. அந்த நாகாஸ்திரம் என்ன பண்ணிடுவோம், கருடாஸ்திரம் வரும்போது நாகாஸ்திரத்தை அதை முடிச்சிடும். அங்கே இருக்கவங்க எல்லாத்தையும் விஷயத்துலேருந்து வெளில கொண்டு வரும். ஸோ இப்படி அந்த காலத்தில் அவ்வளவு அஸ்திரங்கள் தெரிஞ்சவங்களாம் இருந்தாங்க. இன்னைக்கு கூட நிறைய பேர் காட்டிட்டு இருக்காங்களே, ஏதோ இந்த வி ஷேப்பில் ஒரு ஆயுதம் இருக்குது, அதை இப்படி தூக்கி வீசினாங்க அப்படின்னா அங்கே போய் இந்த டார்கெட் அடிச்சுட்டு மறுபடியும் அவங்க கைக்கு திரும்பி வந்துடும். ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணாங்க, அடிக்கக்கூடிய திறமை அவங்களுக்கு இருந்துச்சு. எந்த நேக்கில், எந்த ஸ்பீடில், எந்த ஆங்கிளில் போட்டோம் அப்படின்னா அதை போய் டார்கெட் அடிச்சு திருப்பி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சயின்ஸ் இருந்துச்சு. அந்த சயின்ஸ்லாம் இருந்ததுனால தான் நம்ம இந்தியாவில் இவ்வளோ பெரிய கோயில்கள்லாம் கட்ட முடிஞ்சிச்சு, இவ்வளோ பெரிய ராஜாலாம் இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ராஜாக்கள்லாம் இருக்கும் பொழுது மகாபாரதம், ராமாயணம்லாம் வந்து கற்பனை எழுத முடியாது இல்லையா. கற்பனையில் வந்து எவ்வளோ கற்பனை பண்ண முடியும். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, இவ்வளோ எழுதி வச்சுருக்காங்கன்னா கண்டிப்பாக நடந்திருக்கு. நீங்கள் எந்த ஒரு நாட்டோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தாலும் எந்த நாட்டு ஹிஸ்ட்ரிலையும் இந்த மாதிரி வர்ணனைகள்லாம் இருக்கவே இருக்காது. காரணம் என்னன்னா, அவங்களுக்கு அந்த மாதிரி நாலேஜே இல்லை, அவங்களுக்கு அந்த மாதிரி ஞானமே இல்லாமல் வெறும் காட்டுவாசிகளாக தெரிஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ ஞானம் அப்படிங்கிறது எப்படி வந்துச்சு அப்படின்னா இந்தியர்கள் கிட்ட தான் ஞானமே அப்படிங்கிறது போனது. என்ன பண்ணாங்க, அப்படிப்பட்ட ராஜாக்கள்லாம் வாழ்ந்த காலத்தில் நிறைய வந்து போர் அப்படின்றது நிறைய ஆயிடுச்சு.
ஆயிடுச்சு. இந்தியாவில் நிறைய போர்க்கலை, நிறைய போர் செஞ்சுட்டே இருந்துட்டாங்க. ஒரு நாடு இன்னொரு நாடு மேலே தாக்குறது. ஸோ இப்படி நிறைய போர் ஆகும் போது என்ன ஆகுது, அங்கே பௌத்தர்கள் ஜெயினர்கள் வந்தாங்க. வந்து என்ன பண்ணாங்க, அஹிம்சையை பிரச்சாரம் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்தாங்க. நாங்கள் வந்து அஹிம்சையை சொல்லிக் கொடுக்குறோம், மக்களுக்கு அமைதியை சொல்லிக் கொடுக்குறோம்னு சொல்லி வந்தாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, அஹிம்சையை சொல்லிக் கொடுத்தாங்க. இப்படி சொல்லிக் கொடுக்க என்ன ஆயிடுச்சு, ராஜாக்கள் கூட என்ன பண்ணிட்டாங்க, இந்த அஹிம்சை அப்படிங்கிற விஷயத்தை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எடுத்துக்கிட்ட பின்னாடி அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக இந்த போர்க்களை எல்லாம் மறந்து போயிட்ட பின்னாடி அதுக்கப்புறம் தான் என்னாச்சு, வேறு வேறு நாட்டவர்கள் வேறு மதத்தவர்கள் என்ன ஆயிடுச்சு, நம்ம இந்தியாவுக்குள்ளே வர ஆரம்பித்தாங்க. வந்து படையெடுத்து நம்ம இந்தியத்தோட கலாச்சாரத்தையும் கெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லைன்னா இந்தியாவுக்குள்ளார பிரவேசம் பண்ணி சண்டை போகிறதுக்கு ஒருத்தருக்கு தைரியம் இல்லாமல் இருக்கும். ஒருத்தனும் உள்ள வர மாட்டான், அவ்வளோ பயந்துட்டு இருப்பான். தமிழர்கள் நம்ம பார்க்குறோம் இல்லையா, தமிழர்கள் வந்து இந்தியா மட்டும் கிடையாது, வெளிநாடுகள்லாம் போய் கைப்பற்றிட்டு அங்கே போய் வியாபாரம் பண்ணாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். காரணம் என்ன, அவ்வளவு திறமைசாலிகளாக இருந்தாங்க, அவங்ககிட்ட அவ்வளோ டெக்னிக்ஸாக இருந்துச்சு. பட் இந்த பௌத்த மதம் ஜெயின மதம் வந்து எல்லாத்தையும் பேடிகளாக மாற்றிட்டு இந்த அஹிம்சை அப்படின்ட்டு ஒரு தர்மத்தை சொல்லிக் கொடுத்து எல்லாத்தையும் தோக்கடிச்சு. அஹிம்சை முக்கியம் தான், அஹிம்சை இல்லாமல் கிடையாது. பட் எந்த இடத்துல அஹிம்சை இருக்கும் அந்த இடத்துல அஹிம்சை இருக்கும். எல்லா இடத்துல அஹிம்சை இருக்க முடியாது. நம்ம வீட்டில் ஒருத்தன் வந்து உட்காந்துட்டு நீ என் வீட்டுல நீ வெளில போடுறான்னு சொல்கிறான். அவங்ககிட்ட போய் அஹிம்சா பரம தர்மஹா, நீங்கள் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்ககிட்ட போய் அமைதியை எதிர்பார்க்க முடியாது. அந்த இடத்துல சண்டை போட்டு அவனை வெளில அனுப்பணும். அதுதான் உண்மையான தர்மம் அப்படிங்கிறது. ஸோ கிருஷ்ணர் அந்த தர்மம் தான் சொல்லிக் கொடுக்குறாரு. ஸோ அப்படி அந்த போர்க்கலையானது அப்படி உயர்ந்த இடத்துல இருந்துச்சு. அந்த போர்க்கலைகளை சொல்லிக் கொடுக்கக்கூடிய தர்மம் வந்து அன்னைக்கு வந்து பிராமணர்கள் தான் சொல்லிக் கொடுத்தாங்க. பிராமணர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா அன்னைக்கு எல்லாருக்கும் அறிவை சொல்லிக் கொடுக்கக்கூடியவங்களா இருந்தாங்க. ஸோ அதனால அன்னைக்கு வந்து பிராமணர்கள் அப்படி ஒரு உயர்ந்த இடத்துல வச்சு பார்த்தாங்க. ஸோ பிராமணர்கள் அப்படி சொன்ன உடனே இன்னைக்கு இருக்கக்கூடிய பிராமணர்களை நீங்கள் என்ன பண்ணிடாதீங்க, உடனே வந்து உங்கள் மனசில் யோசிச்சு பார்த்துடாதீங்க. ஏன்னா பிராமணன் வேதியன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். வேதியன், அப்புறமேல ஆட்சி புரிபவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதுக்கப்புறம் வியாபாரி வணிகன், அப்புறம் வேளாளன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இவங்க 4 பேருமே இருந்தாங்க. ஆடியோ நாட் கிளியர். ஸோ அப்படி இந்த பிராமணன் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த வேத ஞானத்தை, இந்த ஞானத்தை கொடுக்கறதுனால தான் அவங்க பிராமணர்களுக்கு அன்னைக்கு அவ்வளோ மதிப்பு கொடுத்தாங்க. ஏன்னா பிராமணர்களுக்கு அந்த மாதிரி குணமும் இருந்துச்சு, அந்த மாதிரி நாலேஜ், அந்த மாதிரி அவங்களுக்கு ஞானமும் இருந்துச்சு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிராமண குலத்தை சேர்ந்தவர் தான் வந்து துரோணாச்சாரியர். அந்த துரோணாச்சாரியர் என்ன பண்ணுறாரு, இதை செஞ்ச உடனே அந்த பசங்கள்லாம் ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்களாம். எப்படி எடுத்தீங்க நீங்கள், இந்த கில்லியை எப்படி உங்களால் எடுக்க முடிஞ்சுன்னு சொல்லிட்டு எல்லா பசங்களும் ஓடி போய் பீஷ்மர்கிட்ட, தாத்தா 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 அங்க ஒருத்தர் இருக்கார் தாத்தா. யாரடா அவர் இருக்கார்? இல்ல தாத்தா, நாங்க அவர்கிட்டதான் வில்ல அவங்க கத்துப்போம் தாத்தா. ஏன்டா என்ன ஆச்சு? அவர் என்ன பண்ணாருன்னா ஒரே ஒரு அம்பை விட்டு என்ன பண்ணிருக்காரு, அந்த கிணத்துக்குள்ள இருக்கக்கூடிய கில்லியை எடுத்துக்கிட்டு எங்களுடைய மோதத்தையும் கொண்டு வந்துட்டாரு தாத்தா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பீஷ்மர் இதை யோசிச்சு பார்க்குறாரு. அப்புறம் பீஷ்மர் கிருபாச்சாரியர் கூப்பிட்றாரு. கிருபாச்சாரியர் கூப்பிட்டு கேட்கிறார், யார் அது வந்திருக்கிறது, பசங்க ஏதோ சொல்றாங்களே யார் அதுன்னு கேட்கிறார். அவர் துரோணாச்சாரியர், என்னுடைய தங்கையினுடைய கணவன் தான் அவர் வந்து பரசுராமர்கிட்ட படிச்சுட்டு இப்பதான் வந்திருக்கார், விபூதியை படிச்சு வந்திருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்றார். பரசுராமர்கிட்ட படிச்சு வந்திருக்காரா அப்படின்னு சொன்ன உடனே பீஷ்மர் கிளம்பி போயிட்டார். பீஷ்மர் கிளம்பி போய் நேராக துரோணாச்சாரியர்கிட்ட போறார். பீஷ்மர் அவ்வளோ வயசானவர், அவ்வளோ பெரிய ராஜாங்கத்தினுடைய முக்கியமான ஒரு அங்கத்தில் இருக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட பரசுராமர் என்ன பண்ணாரு, அங்கே நேராக போறாரு. சாஷ்டாங்கமாக காலில் விழுந்துட்டார். துரோணாச்சாரிய காலில் விழுந்துட்டார். காலில் விழுந்துட்டு கையெடுத்து கூப்பிட்டு சொல்றார், எங்களுடைய ராஜ்யம், எங்களுடைய ராஜ்யத்தோட சேர்ந்து எங்களுடைய 105 பசங்க, எங்களுடைய மானம், எங்களுடைய எதிர்காலம் எல்லாமே உங்க காலடியில், இதை ஏற்றுக்கோங்க. எங்கள் பசங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் தான் வந்து போர்க்களை சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காலை விழுந்துட்டாங்க. ஏன்னா ஒரு வீரனுக்கு தான் இன்னொரு வீரனுடைய உண்மையான மகிமை தெரியும். இத்தனை நாள் வந்து எல்லாம் துரத்திட்டே இருந்தாங்க இல்லையா, பீஷ்மருக்கு தெரிஞ்சது. காரணம் என்னது, ஏன்னா பீஷ்மரும் பரசுராமர்கிட்ட படிச்சவர். நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு முன்னாடி, பீஷ்மருடைய குரு யாரு, பரசுராமர் தான். ஸோ அப்படிப்பட்ட தன்னுடைய குரு கிட்ட இருந்து படிச்சுட்டு வந்திருக்கார் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்ட உடனே இவருடைய பலம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு என்ன பண்ணாரு, அந்த பரசுராமர் கிட்ட படிச்சுட்டு வந்த துரோணாச்சாரியரை தன்னுடைய குருகுலத்துக்கு கூப்பிட்டார். இனிமேல் நீங்க தான் அந்த குருகுலத்தில் நடந்ததுன்னு சொல்லி கூப்பிட்ட பின்னாடி இப்போ குருகுலத்துக்கு வந்துட்டார். துரோணாச்சாரிய குருகுலத்துக்கு வந்துட்டார். இப்போ தைரியமே வந்துட்டார், சொல்லிக் கொடுக்கலாம்னு சொல்லி வந்துட்டார். ஸோ துரோணாச்சாரியர் குருகுலத்துக்கு வந்துட்டார் சொல்லி கேள்விப்பட்ட உடனே சுத்து வட்டாரத்தில் இருந்த நிறைய ராஜாக்களுடைய பசங்க, மந்திரியோட பசங்க எல்லாம் வந்து சேர்ந்துட்டாங்க, குருகுலத்துல சேர்ந்துட்டாங்க. இவ்வளோ பேர் இருக்கிறது இந்தியாவிலேயே ஒரு பெரிய குருகுலம் ஆக்கிட்டாங்கன்னா எல்லாருக்கும் துரோணாச்சாரியர் இந்த போர்க்கலையை சொல்ல ஆரம்பிக்கிறார்.
ஸோ எல்லா பொதுவாக சொல்ல போனோம் அப்படின்னா இந்த இந்தியாவில் இருக்க எல்லா விதமான ராஜாக்களுடைய குருவும் துரோணாச்சாரியர் மாறிட்டார் இந்த போர்க்கலையில் அப்படி சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அப்படி சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது ஒரு முறை அவங்க 2 பேரும் இந்த பசங்க எல்லாத்தையும் ஒரு டூராக வந்து காட்டு கூட்டிகிட்டு போகிறார். காட்டு கூட்டிகிட்டு போகும்போது அந்த இடத்துல ஒரு 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 வித்தியாசமான ஒரு சம்பவத்தை பார்க்குறாரு. என்ன பார்க்குறாரு அப்படின்னா அங்கே ஒரு நாய், அந்த நாயினுடைய வாயில் ஒரு 4-5 அம்பு, வாய்க்குள்ளார 4-5 அம்பு விட்டுருக்கு. அந்த நாய் வந்து ஓடி வருது, ரொம்ப கஷ்டத்தில் ஓடி வருது. ஸோ ஓடி வரும்போது பார்க்குறாரு, யார் இந்த மாதிரி பண்ணது, ஒரு நாயினுடைய வாயில் இப்படி அம்பு விட்டது யார், இந்த நாய் இப்படி துன்பப்படுத்துனது யார் அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. அப்போ ஒருத்தன் என்ன பண்ணுறான், வில்லை வந்து டைன் 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 சத்தம் போட்டு வில்லோடைய நானை இந்த பெரிய சத்தத்தை போட்டுக்கிட்டு அவங்க வரான். அப்போ யோசிக்கிறாங்க, யார் இந்த ஒரு காட்டில் இவ்வளோ பெரிய வில்லாளி யாராக இருப்பான், யார் அது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது அங்கே ஏகலவ்யன் அப்படின்ற ஒருத்தன் வந்து நிற்கிறான். ஸோ ஏகலவன் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அவன் வந்து ஒரு வேடை, ஒரு காட்டில் வேட்டையாடக்கூடிய ஆள். அந்த ஏகலவன் என்ன பண்ணுறான், ஒரு முறை துரோணாச்சாரியர்கிட்ட வந்து கேட்குறான், எனக்கு வந்து வில்வித்தை சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்ட பின்னாடி துரோணாச்சாரியர் சொல்லிட்டார், நீ என்ன பண்ணுற, நான் வந்து வேடவனாக இருக்கேன். ஸோ வேடனுக்கு வில்வித்தை சொல்லிக் கொடுக்கறது கிடையாது, நான் சொல்லிக் கொடுக்கறது க்ஷத்ரியருக்கு மட்டும் தான் சொல்லிக் கொடுப்பேன், வேடனுக்கு சொல்லிக் கொடுக்கறது கிடையாது, நீ போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சுட்டார். போனவன் என்ன பண்ணிட்டான், இவன் நான் எப்படி வில்வித்தை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், அவனே வந்து துரோணாச்சாரிய ஒரு உருவத்தை வச்சுக்கிட்டு அந்த துரோணாச்சாரியத்தை பிரார்த்தனை பண்ணி வில்வித்தையை கற்றுக்க ஆரம்பிச்சிட்டான். நிறைய விஷயங்களை அவன் கற்றுக்கிட்டான், நிறைய வில்வித்தையை அவன் தானாகவே கற்றுக்கிட்டான். ஸோ இப்போ அவன் வந்து என்ன பண்ணுறான், இந்த மாதிரி ஒரு விஷயத்தை காட்டுறான், இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்க்குறான். பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. அந்த துரோணாச்சாரியரை வந்து அந்த ஏகலவன் வந்து வணங்குறான். ஏகலவன் வந்து காலை விழுந்து கும்பிட்றான், நீங்கள் தான் என்னுடைய குரு அப்படின்னு சொல்லிட்டு காலை விழுந்து கும்பிட்டு பூஜைலாம் பண்ணுறான். பண்ண பின்னாடி அவர் கேட்குறாரு, துரோணாச்சாரியர் கேட்குறாரு, நான் உங்களுடைய குருவா, நான் உனக்கு சொல்லிக் கொடுக்கவே இல்லையே. இல்லை, நான் உங்களுடைய உருவத்தை வச்சு நானே கற்றுக்கிட்டேன், உங்களுடைய அருளால் நானே கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அப்படியா, பரவாயில்லையே, சரி நீ என்ன குருவா ஏற்றுக்கிட்ட அப்படின்னா எனக்கு என்ன கொடுக்கணும், கண்டிப்பாக குரு தட்சிணை கொடுக்கணும். ஸோ குரு தட்சிணை கொடுக்குறியா அப்படின்னு கேட்குறேன். கொடுக்குறேன் சுவாமி. என்ன குரு தட்சிணை வேணும், எனக்கு உன்னுடைய கட்ட விரல் வேணும், அவ்வளோதானே. ஒரு நிமிஷம் கூட யோசிக்கவே இல்லையா, கட்ட விரலை வெட்டினா கொடுத்துட்டான், கையில் கொடுத்துட்டான். ஸோ அவனுடைய குரு பக்தி எவ்வளோ பெருசாக இருக்கும். கேட்டவனே என்ன பண்ணான், ஏன்னா கட்டவரில் கொடுத்துட்டான் அப்படின்னா அவனை என்ன பண்ண முடியாது, இனிமேல் வில்ல வளைச்சி அம்பை விட முடியாது. என்ன பண்ணிட்டான், கேட்டவனே கொடுத்துட்டான். கொடுத்த பின்னாடி இந்த ஒரு விஷயமானது ஒரு பெரிய வம்பா மாறி போயிடுச்சு. ஏகலவ்யன் செஞ்சது எவ்வளோ பெரிய தியாகம் பண்ணியிருக்கான், துரோணாச்சாரியர் ஏன் இப்படி பண்ணாரு, துரோணாச்சாரியர் பண்ணது தப்பு, ஏகலவன் பண்ணது ரைட்டு, துரோணாச்சாரியர் வந்து துரோகம் பண்ணிட்டாரு, துரோணாச்சாரியர் வந்து இங்க தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நிறைய விஷயம் பேசிட்டு இருக்காங்க. இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், இப்போ வந்து ஒருத்தர் அங்கே நம்ம கிளாஸ் ஜூம் கிளாஸில் ஒருத்தர் ஒரு போலீஸ்கார் இருக்கார், ராதாகிருஷ்ணன் அப்படின்னு ஒரு போலீஸ்கார் இருக்கார், அவரை பார்த்துட்டு இருக்கார். இப்போ நான் சாதாரண இங்கே இருக்கேன், நான் என்ன பண்ணுறேன், எனக்கு ஒரு பிஸ்டல் வேணும், எனக்கு வந்து ஒரு கன்று வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கன்று வாங்கி வந்து எங்கள் வீட்டில் வச்சுருக்கேன். வீட்டில் வச்சுருந்தேன் அப்படின்னா முதல்ல என்ன பண்ணுவான், கவர்மெண்ட் பார்த்தானா என்ன முதல்ல பண்ண வேண்டிய வேலை என்ன, அந்த கன்னை பிடுங்கிட்டு கொண்டு போய் ஜெயிலில் போட்டுருவாங்க. ஏன், கன்னை வச்சிருக்க என்ன தப்பு, கன்னை வச்சிருக்க என்ன தப்பு, கன்னை வச்சிருக்கூடாது. ஏன்னா அந்த கன்னுக்கு எனக்கு உபயோகம் கிடையாது, எனக்கு உபயோகம் இருந்தால் அந்த கன்னை வச்சுக்கலாம், உபயோகம் இல்லாத போது நான் என்ன பண்ணக்கூடாது, இல்லீகலாக அந்த கன்னை வச்சுக்கூடாது, ஏன்னா எனக்கு அந்த தகுதி கிடையாது. அந்த இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன், தப்பாக உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிடும், அடுத்து பக்கத்தில் இருக்கும் யார் வேணால் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த கன்னை யூஸ் பண்ண அப்படின்னா கொண்டு போய் உள்ளே போட்டுருவாங்க. போலீஸ்காரங்க வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பர்மிஷன் இருக்குது, அவங்க யூஸ் பண்ணுறாங்க, ஏன்னா அவங்களுடைய கடமை செய்யறதுக்காக அந்த கன்னை வச்சுருக்காங்க, அதனால் அளவு. ஸோ அதே போல் அந்த காலத்தில் வேத கலாச்சாரத்தை எப்படி இருந்துச்சு அப்படின்னா அவங்கவுங்களுக்குன்ட்டு அவங்கவுங்கள வேலை இருந்துச்சு, அவங்கவுங்க வேலை என்ன பண்ணுறாங்க, அவங்கவுங்க மும்முரமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒருத்தன் இன்னொருத்தனுடைய வேலையை எடுத்து பண்ண மாட்டான், தேவை கிடையாது, அவன் வேலையை அவன் எக்ஸ்பர்ட்டாக பண்ணாவே போதும். ஆனால் என்ன பண்ணுறான், அவனுடைய வேலையை விட்டு அவன் என்ன பண்ணுறான், இன்னொருத்தருடைய விஷயத்தை எடுத்துக்கிட்டான் அப்படின்னா இது ஆபத்தாக முடிய போகுது. இன்றைக்கி அப்படி தான் போயிட்டுருக்கு. இன்றைக்கி எத்தனை பேருக்கு வந்து உங்கள் வீட்டில் கன் கொடுப்பாங்க, எத்தனை பேருக்கு வந்து AK-47 கொடுப்பாங்க, எத்தனை பேருக்கு வந்து மிஷின் கன் கொடுத்து அனுப்புவாங்க, வச்சுக்கோங்கன்னு சொல்லி யார் கொடுத்து அனுப்புவாங்க,
யாரும் கொடுக்க போகிறது கிடையாது. நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கவர்மெண்ட் என்ன பண்ணும், முதல்ல அதை தூக்கிட்டு அந்த அவங்க கிட்டக்கூடிய ஆயுதத்தை எடுத்துகிட்டு உங்களை தூக்கி ஃபஸ்ட்டு ஜெயிலில் போட்டுரும். ஏன் ஜெயிலில் போட்டீங்க, எனக்கு உரிமை கிடையாதா? கண்டிப்பாக உரிமை கிடையாது உனக்கு. நீ எப்போ போலீஸில் போய் சேர்றியோ, எப்போ நீ போய் அங்கே சேவை பண்ண போறியோ, அந்த போலீஸுக்கு சேவை பண்ண போறியோ, அப்போ உனக்கு அந்த பர்மிஷன் கிடைக்கும். அது இல்லாததுக்கு அங்கே பர்மிஷன் கிடையாது. ஸோ அதே போல் இங்கே ஏகலைவன் என்ன பண்ணுறான், வெறும் வேடுவனாக தான் இருக்கும். ஸோ வேடுவனுக்கு இவ்வளோ பெரிய அஸ்திர சஸ்திரங்கள் தேவை கிடையாது. இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவான், தேவையில்லாமல் இதை வந்து உபயோகப்படுத்திட்டு இருப்பான். இப்போ உபயோகப்படுத்துகிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அவன் என்ன பண்ணியிருக்கான், நாயை வந்து அப்படி அடிச்சிருக்கான். வாயிலேயே நாயை வந்து 3-4 இடத்துல வந்து குத்திருக்கான். ஸோ குத்திருக்கான் அப்படின்னா இப்படி ஒரு கொடூரமான செயலை யாரும் செய்ய மாட்டாங்க. ஸோ யோசிச்சு பார்க்குறாரு, உனக்கு இந்த அஸ்திரம் தெரிஞ்சாலும் என்ன பண்ணியிருக்க, நீ இவ்வளோ கொடூரமாக அந்த நாயை வந்து சித்திரவதை பண்ணியிருக்கு. எதனால், உனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது அப்படின்றதால. ஏதோ வேடுவன் வந்து குத்துனா, அடித்தா, சாகடிச்சா, சாப்பிட்டான், அது வந்து ஒன்றும் தப்பு கிடையாது. அந்த வேடனுடைய தர்மம் அதை செஞ்சிட்டு இருக்கான். அதை விட்டுட்டு எப்போ ஒரு விஷயத்தை அதிகமாக தெரிஞ்சுக்கிறானோ, எப்போ ஒரு விஷயம் அதிகமாக பண்ணுறானோ என்ன பண்ணுவாங்க, தப்பாக உபயோகப்படுத்த ஆரம்பிக்கிறான். ஸோ அப்படி இங்கே ஏகலைவனுக்கு தேவையில்லாத ஒரு விஷயத்த அவன் கற்றுக்கிறதுனால முதல்ல என்ன பண்ணுறாரு, சீஸ் பண்ணிடுறாரு. உனக்கு தேவையில்லை குடு அப்படின்னு சொல்லி வாங்கிட்டார். குரு பக்தி அப்படிங்கிறது வேற விஷயம். இந்த குரு பக்தி பற்றி பேசல. குரு பக்தி ஏகலைவனுக்கு கண்டிப்பாக இருக்கு. குரு பக்தி இருக்குன்றதுனால துரோணாச்சாரியர் சபாஷ் அப்படின்னு சொல்லிட்டு அதர்மத்தை செஞ்சிடக்கூடாது. ஏன்னா முன்னாடி சொல்லிட்டு இருக்கேன் நான் உங்களுக்கு, துரோணாச்சாரியர் எவ்வளவு தர்மத்தில் இருக்கார், தனக்காக எதையும் பண்ணிக்க மாட்டார், தர்மத்துக்காக எதை வேணா பண்ண தயாராக இருக்கான்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு முன்னாடி இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். இனிமேலையும் அவருடைய குணங்கள் எப்படிப்பட்டது வரப்போகுது. அது மட்டும் நான் சின்ன விஷயம் சொல்லிடுறேன். துரோணாச்சாரியாருக்கு ஒரு ஒரு சாபம் இருக்கு. என்னன்னா திருஷ்டத்யும்னன் அப்படின்ற ஒரு ராஜாவில் தான் அவனுக்கு இறப்பு அப்படின்னு தெரியும். துரோணாச்சாரியோட இறப்பு எப்படி வரும்னா திருஷ்டத்யும்னன் அப்படின்ற ஒரு ராஜாவில் தான் இறப்பு அப்படிங்கிறது ஒரு நிர்ணயமாகும். நிர்ணயமான பின்னாடி அந்த திருஷ்டத்யும்னன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா துரோணாச்சாரியர்கிட்டே படிக்க வருவோம். எனக்கு வில்வித்தியை சொல்லி கொடுக்க படிக்க வருவோம். அப்படி சொல்லி படிக்க வரவனுக்கு என்ன பண்ணுவார், அவர் நீ என்னை கொல்ல போறடா, நீ என்னை கொல்ல போறோன்னு நான் அதுக்கு வில்வித்தை சொல்லிக் கொடுக்குன்னு சொல்லிட்டு அவர் அனுப்பல. என்ன பண்ணாரு, தாராளமாக வா, உனக்கு நான் எல்லாருக்கும் எப்படி சொல்லிக் கொடுக்கணும் அதே மாதிரி உனக்கும் சொல்லிக் கொடுக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அவர் அந்த வில்வித்தை முழுக்க சொல்லிக் கொடுக்குறாரு. அவன் என்ன கொல்ல போறான், திருஷ்டத்யும்னன் என்ன கொல்ல போறான்னு தெரிஞ்ச என்ன பண்றாரு, அங்கே சொல்லிக் கொடுக்குறாரு. ஸோ அவனுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது ஏன் இங்கே சொல்லிக் கொடுக்கூடாது அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அங்கே வந்து அவர் சுயநலத்தினால செய்யறது, ஜாதி அடிப்படையை செய்யல, சமுதாயத்தில் எது தர்மமோ அதை பண்றாரு. யார் என்ன கற்றுக்கணுமோ அப்படின்ற விஷயம் இருக்கு. அவங்க அந்த விஷயத்தை கற்றுக்கிட்டா மட்டும் போதும். இப்போ என்ன நடக்க போகுது, இதே ஏகலவ்யன் நாளைக்கு என்ன ஆக போகுது, அதாவது மகாபாரத போரில் 4 விரலை வச்சுக்கிட்டு பாண்டவர்களுக்கு ஆப்போசிட்டாக சண்டை போட போகிறான். அந்த விஷயம் நடக்க போகுது. அந்த 4 விரலை வச்சுட்டு அவன் சண்டை போடுவான். ஸோ அப்படி இப்போ இருந்தே அவனை இந்த மாதிரி உருவாக்கிட்டோம் அப்படின்னா அவன் என்ன ஆயிடுவான், தேவையில்லாமல் ஒரு எதிரியாக அவன் சேர்ந்துருவான் பாண்டவர்களுக்கு. ஸோ மொத்த விஷயம் இங்கே என்ன இருக்குது அப்படின்னா மொத்த மகாபாரதமே பாண்டவர்களை நல்ல வலிமையானவர்களாக மாற்றி அவங்க மூலியமாக இந்த உலகத்தில் தர்மத்தை நிலைநாட்டணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் இந்த எல்லாமே நடந்துட்டு இருக்கும் பொழுது அதுக்கு ஆப்போசிட்டாக வரும்போது அதை நம்ம தடுத்து ஆகணும். பார்க்கறதுக்கு அதர்மமாக இருக்கும், ஆனால் இது தர்மம் தான். பார்க்கறதுக்கு அதர்மமாக இருக்கும். ஒரு சில விஷயங்கள் வெளில இருந்து பார்க்கும்போது அதர்மமாக தான் இருக்கும். கத்தி எடுத்து வெட்டுறது கண்டிப்பாக அதர்மம் தான். அதே டாக்டர் பண்ணும்போது அது தர்மமாகுது. மற்றவங்களை கொலை பண்ணுறது வெளிலேருந்து பார்க்கும்போது அதர்மம் தான். அதே போலீஸ்காரர் வந்து ஒரு திருடனையோ இல்லை வந்து ஒரு இராணுவ வீரர் வந்து ஒரு தீவிரவாதியோ கொல்லும் போது அது தர்மமாக தெரியும். ஸோ அப்படி ஒருத்தனுக்கு தர்மமாக இருக்கிறது இன்னொருக்கு அதர்மமாக மாறி போயிடும். ஒரு பிராமணுக்கு உண்டான தர்மம் என்னது, அமைதியை காக்கிறது. ஒரு பிராமணுக்கு உண்டான தர்மமானது பொறுமையை காக்கிறது. இது சத்திரியன் பண்ணக்கூடாது. கத்திரியன் வந்து என்னைக்கு அமைதியாக பொறுமையாக இருக்கக்கூடாது. அவன் என்ன பண்ணும், வன்முறையை பண்ணும். ஸோ அது பிராமணுக்கு உண்டான தர்மத்தை சத்திரியன் ஃபாலோ பண்ணக்கூடாது, சத்திரியனுக்கு உண்டான தர்மத்தை பிராமணன் ஃபாலோ பண்ணக்கூடாது. அப்படி ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அந்த சமுதாயத்தில் குழப்பம் தான் வரும். அப்படி குழப்பம் வந்துச்சு அப்படின்னா எல்லா விதமான தர்மம் அழிய ஆரம்பிச்சு. ஸோ மொத்த சிஸ்டம் என்ன இருக்குது, இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து நான் உங்களுடைய எக்ஸாம்பிளுக்கு வரேன். கார்பரேட் ஆஃபீஸ் இருக்குது, எல்லா கார்பரேட் ஆஃபீஸ் இருக்குது. ஸோ கார்பரேட் ஆஃபீஸில் ஒருத்தன் வந்து என்ன பண்ணுறது, அதை வந்து அங்கே வந்து இந்த ஹவுஸ் கீப்பிங் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். இந்த ஹவுஸ் கீப்பிங் ஒர்க் பண்ணுறவன் என்ன பண்ணுறான், கம்பெனியோடைய மெயின் சர்வர் இருக்கு இல்லையா, அந்த மெயின் சர்வருடைய பாஸ்வேர்டு என்ன பண்ணுறான், ஹேக் பண்ணி எடுத்துக்கிறான். ஹேக் பண்ணி எடுத்துட்டான் அப்படின்னா அவனை என்ன பண்ணுவான், நம்ம கூப்பிட்டு வச்சு பாராட்டு பண்ணுவோமா என்ன, ஆஹா எவ்வளோ புத்திசாலி பண்ணி கம்பெனியோட மெயின் சர்வருடைய ஹேக் பண்ணிட்டியே, எவ்வளோ புத்திசாலிடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து நம்ம பாராட்டுவோமா,
இல்லை அவனை வந்து என்ன பண்ணுவோம், உடனே அந்த பாஸ்வேர்டை பிடிக்க வச்சுட்டு வேலையை விட்டு துரத்தி விட்டு அவனை கொண்டு போய் ஜெயிலில் போய் போடுவான். கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியும் என்ன பண்ணுவோம் அப்படின்ட்டு. காரணம் என்னது? ஏன்னா அவனுடைய வேலை கிடையாது அது. அவனுடைய வேலை எங்கே வந்து க்ளீன் பண்ணக்கூடிய சாமானம் இருக்குது, எங்கே என்ன விஷயம் இருக்குது, அதை மட்டும் அவன் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதுக்கு மேலே அவன் தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் கிடையாது. எப்போ அவன் அந்த பெரிய ஒரு நிலைமைக்கு வரானோ அப்போ என்ன பண்ணலாம், அதெல்லாம் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். அந்த நிலைமைக்கு வராமல் இங்கே இருந்துகிட்டே நான் வந்து அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். ஸோ அது வந்து துரோணனுக்கு தெரியும், இவன் வந்து தப்பாக தான் இவன் உபயோகப்படுத்த போகிறான், இந்த விஷயத்த அவன் தப்பாக தான் உபயோகப்படுத்த போகிறான்ற துரோணம் தெரிஞ்சதுனால என்ன பண்ணுறாங்க, அவனை காப்பாற்றுறதுக்காக என்ன பண்ணுறாரு, அந்த விஷயத்தை அவர் கேட்குறாரு. ஸோ இதனால் நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுப்பாங்க. துரோணாச்சாரியர் எப்படி வந்து கட்டவரில் கேட்கலாம் அப்படின்னு. துரோணாச்சாரியர் கட்டவரில் ஏன் கேட்டார் அப்படின்னா, அவனுடைய தப்பா திருத்தி அவன் செஞ்ச குரு துரோகத்துக்கு என்ன பண்ணார், இங்கே ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. அவன் செஞ்ச குரு துரோகம் என்னது, ஏன்னா குரு சொல்கிறாரு நீ படிக்காத, உனக்கு தேவையில்லைன்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ குரு சொல்கிற பேச்சை கேட்கறது ரொம்ப முக்கியம். முதல் குரு சொல்கிறத கேட்காம இல்லை நான் கற்று தான் தீருவேன் அப்படின்னு சொல்லி நினச்சா அப்படின்னா அதை விட குரு துரோகம் என்ன இருக்குது? அப்புறம் நான் குரு பக்தின்னு என்ன சொல்கிறது? குரு பக்தி எங்கே ஸ்டார்ட் ஆகும்? ஃபஸ்ட்டு குரு சொல்கிறத செஞ்சால் தான் குரு பக்தி. குரு சொல்கிறதே செய்யாமல் நான் வந்து குரு சொன்ன பின்னாடியும் நான் வந்து அந்த வார்த்தையை மீறி எதிர்த்து நான் ஒரு விஷயம் செஞ்சுட்டு நான் அவங்க பக்தனாக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு அர்த்தமும் கிடையாது. ஸோ அப்படி இந்த குரு பக்தியை பற்றி பேசுகிறவங்க எல்லாரும் நிறைய பேர் வந்து கண்டிப்பாக சொல்லுவாங்க, ஏகலவன் வந்து செஞ்சது நல்ல குரு பக்தி தான், அது எல்லாருக்கும் அது எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஏன் மகாபாரதத்தை சொல்ல போகிறாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். மகாபாரதத்தில் இந்த கதை இப்படி வச்சாங்கன்னா இது யாரு கேட்டாலும் முதல் முறை கேட்கும் பொழுது ஒரு சின்ன குழந்தை கூட புரியும், துரோணாச்சாரியார் தப்பு பண்ணிட்டார் அப்படின்ட்டு ஒரு சின்ன குழந்தை கூட விமர்சனம் பண்ணும். அப்படி விமர்சனத்துக்கு உண்டான ஒரு கதையை ஏன் மகாபாரதத்தில் வைக்கணும்? அது ஒரு முக்கியமான நபர் துரோணாச்சாரியர் மேலே இந்த கதையை காட்டணும். அது உண்மையாலுமே தப்பு, அது உண்மையாலுமே கெட்ட பேர் கொண்டு வரும் துரோணாச்சாரியருக்கு அப்படின்னா அதை ஏன் மகாபாரதத்தில் வைக்கணும்? மகாபாரதத்தை இருந்து எடுத்துருக்கலாம்ல வியாசர், ஏன் வச்சிருக்காரு அப்படின்னா அதன் மூலியமாக நம்மளுக்கு ஒரு தர்மத்தை காட்டுறார். என்ன தர்மத்தை காட்டுறார்? குரு சொல்கிறத கேட்டால் போதும், நம்மளாம் அதிக பிரசங்கத்தனமாக ஒரு விஷயம் பண்ண தேவையில்லை. அதே போல் நம்ம தகுதியை பார்த்து என்ன பண்ணணும், நம்ம கற்றுக்கிட்டா போதும். தேவையில்லாத விஷயத்தை நம்ம கற்றுக்கிட்டு அதனால் என்ன பண்ணக்கூடாது, மற்றவங்களுக்கு உபதரமாக இருக்கக்கூடாது. இன்றைக்கி நம்மளுடைய கல்வி எப்படி இருக்குது அப்படின்னா படித்தது ஒன்று செய்கிறது ஒன்றா இருக்கும். அன்றைக்கி அப்படி கிடையாது. அன்றைக்கி வேத கலாச்சாரத்தில் அவன் என்ன செய்ய விரும்புகிறானோ அதான் படிக்கிறான். இன்றைக்கி அதான் அப்படி தான் போயிட்டு நினைக்கிறேன் இல்லையா? இன்றைக்கி நான் படித்தது ஒன்று, அதுக்கப்புறம் வேலைக்கு போன பின்னாடி நம்மளுக்கு வேற ஒரு ட்ரைனிங் கொடுத்து அங்கே நம்மளுக்கு உண்டான விஷயத்துக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க அங்கே வேலை பண்ணுறது. நான் வந்து இன்ஃபோசிஸ் போகும்போது எனக்கு அந்த கம்பெனியில் சொன்ன முதல் விஷயம் என்னென்னா, நீ உன் காலேஜில் எதெல்லாம் படிச்சியோ எல்லாத்தையும் முதல்ல மறந்து போயிடும், நான் உங்களுக்கு புதுசாக என்ன பண்ணுறேன், உனக்கு நான் ட்ரைனிங் கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னேன். ஸோ அப்படின்னு என்ன அர்த்தம், நான் காலேஜில் படித்த 4 வருஷம் வேஸ்ட்டு, என்ன பண்ணியிருக்கலாம், ஒரு 3 மாதம் ட்ரைனிங் எடுத்துகிட்டு டேரெக்டாக வேலைக்கு போயிருக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம எஜுகேஷன் அப்படி தான் இருக்குது, படித்தது ஒன்று செய்கிறது ஒன்றா இருக்குது. ஸோ அன்றைக்கி அப்படி கிடையாது. வேத கலாச்சாரத்தில் அவங்களுக்குன்ட்டு ஒரு குறிப்பிட்ட விஷயம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த விஷயத்தில் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அந்த விஷயத்தை அவங்க ஈஸியாக பண்ணிட்டு போயிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து எந்த தடங்களும் கிடையாது, யோசிக்க தேவையில்லை. ஐயோ நான் படிச்சு என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே, என் வாழ்க்கை எப்படி நடத்த போகிறேன்னு தெரியலையே, அவன் அந்த மாதிரி யோசிக்கவே மாட்டான். அவனுக்குன்னு தெரிஞ்ச ஒரு தொழில் இருக்கும், அவனுக்குன்னு தெரிஞ்ச ஒரு வேலை இருக்கும், அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான். எந்த ஒரு விஷயத்துலையும் அங்கே வந்து அவமானம் கிடையாது, எந்த ஒரு தொழில் அவமானம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். சாஸ்திரம் எந்த இடத்துலையும் அவமானமே எந்த ஒரு தொழில் சொன்னது கிடையாது. என்னைக்காவது ஒரு சாஸ்திரம் சொல்லியிருக்கோம் அவமானம் அப்படின்ட்டு, எந்த ஒரு தொழில் சொன்னது கிடையாது. கடவுளை எந்த ஒரு தொழிலும் அவமானம் சொன்னது கிடையாது. பகவத்கீதையிலையும் எந்த ஒரு தொழிலையும் அவமானமாக சொன்னது கிடையாது. பிராமணன் என்ன பண்ணுறான், விஷயங்களை படிக்கிறான், வேதத்தை படிக்கிறான், மற்றவங்களுக்கு அந்த வேதத்தை சொல்லிக் கொடுக்குறான். அவனுக்கு அந்த ஞானம் இருக்கிறதுனால பொறுமை இருக்கா, என்ன பண்ணுறான், மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறான். அது பிராமணனுடைய வேலை. க்ஷத்ரியன் என்ன பண்ணுறான், வயலன்ஸ் உபயோகப்படுத்தி, அதாவது வன்முறை உபயோகப்படுத்தி நீதியை நிலையாட்டுறான், அது அவனுடைய வேலை. வைஷ்யன் என்ன பண்ணுறாங்க, அவங்க வியாபாரம் பண்ணுறாங்க. சூத்திரர்கள் என்ன பண்ணுறாங்க, விவசாயம் பண்ணுறது, பசுமாடை பராமரிக்கிறது, இந்த காரியங்கள் பண்ணுறாங்க. ஸோ அதனால் 4 பேருமே வாழ்க்கையில் ஒரு சமுதாயத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானவர்கள். இதில் வந்து யார் தாழ்ச்சி யார் உயர்ச்சி எதுவும் கிடையாது. இது என்ன ஆயிடுச்சு, இந்தியாவில் வந்து நிறைய வந்து இந்த ஜாதி விஷயத்தை கொண்டு வந்துட்டு, இந்த நாஸ்திகத்தனத்தை கொண்டு வந்துட்டு ஆரியர்கள், அப்புறமேல என்ன சொல்லிட்டாங்க சூத்ரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பாகுபாடை கொண்டு வந்து நாஸ்திகத்தை புகுத்துறதுக்காக இந்த ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. தவிர அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு விஷயம் கிடையாது. எல்லாரும் ரொம்ப அமைதியாக தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க வாழ்க்கையில். அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா, மகாபாரதம் எவ்வளோ சண்டை வந்திருக்கும், எத்தனை பேர் இந்த மாதிரி சமுதாயம் எப்படி சீர்கட்டிருக்கும்னு பார்த்துருக்கோம். பட் சமுதாயம் சீர்கல், எல்லாருமே அவங்களுக்கு உண்டான பொறுப்புல வாழ்ந்துட்டு இருந்தாங்க. எல்லாரும் அது சந்தோஷமா இருந்தாங்க. யாரும் சண்டை போட்டுக்கல, நான் இதான் பண்ணுவேன் அதான் பண்ணுவேன் அப்படின்ட்டு யாரும் சண்டை போட்டுக்கல. அவங்க பொறுப்புல அவங்க சந்தோஷமா தான் இருந்தாங்க.
ஸோ அங்கே ஏக்கலன் வந்து அவனுடைய வேலையான அந்த அந்த போர்க்கலையை அந்த வேடத்தனத்தை விட்டுட்டு அவன் மற்ற உயர்ந்த விஷயத்துக்கு போகும்போது அது தப்பு அப்படின்னு சொல்லி வாங்குறப்ப கொடுத்துட்டான். கொடுத்த பின்னாடி அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்துட்டார். ஸோ அப்போ எல்லாருக்கும் அவங்களுடைய அந்த போர்க்கலை படிக்கக்கூடிய அந்த விஷயம்லாம் முடிச்சு குருகுலத்தில் படித்து முடிச்சிட்டாங்க. படித்து முடிச்ச பின்னாடி இப்போ வந்து நிதர்சனம் காட்டும். அவங்க என்ன படிச்சிருக்காங்களோ அதை என்ன பண்ணணும், திறமையை வெளில அது காட்டும். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு டோர்னமெண்ட் மாதிரி அரேஞ்ச் பண்ணாங்க. எல்லாரையும் கூப்பிட்டாங்க, எல்லா பசங்களும் வந்துட்டாங்க. ஸோ எல்லா பசங்களுடைய அப்பா அம்மா, ஏன்னா இந்த குருகுலம் ரொம்ப பெரிய குருகுலம் இல்லையா, அந்த குருகுலத்தில் நிறைய ராஜாக்கள் நிறைய மந்திரிகள்லாம் அவங்க பசங்களாம் படிச்சுட்டு இருக்காங்க இல்லையா, எல்லாரும் வந்துட்டாங்க அந்த இதை பார்க்கறதுக்காக எல்லாம் வந்துட்டாங்க. ஸோ வந்த பின்னாடி ஒரு பெரிய ஒரு மைதானத்தில் அந்த பெரிய ஒரு டோர்னமெண்ட் நடக்குது. எல்லாம் வந்து அசம்பிள் ஆகிட்டாங்க. அசம்பிள் ஆன பின்னாடி கடைசியில் துரோணாச்சாரியர் வர்றார். ஏன்னா துரோணாச்சாரியர் கடைசியில் வரணும். ஃபஸ்ட்டே வந்து உட்காந்து நல்லா இருக்காது இல்லையா, ஒரு கல்யாண வீட்டில் ஃபஸ்ட்டே போய் ஒரு மாப்பிள்ளை போய் உட்காந்துட்டு பொண்ணு எப்போ வருவா, இந்த பிபிக்காரன் எப்போ வருவான், அப்புறமேல கேமராமேன் எப்போ வருவான், அப்புறம் சொந்தக்காரங்களாம் எப்போ வருவாங்க, ஐயர் எப்போ வருவார் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்கன்னா ரொம்ப அசிங்கமாக போயிடும். மாப்பிள்ளை எப்படி ஒரு கடைசியில் வரணும், அப்போ தான் ஒரு மதிப்பு இருக்கும், ஒரு கெத்து இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி துரோணாச்சாரியர் நினைக்கிறாங்க, இவ்வளோ எல்லாருக்கும் ஒரு ஆசிரியர் இருந்திருக்காரு. ஸோ அவர் ஃபஸ்ட்டு படம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், எல்லாரும் வந்து அசம்பிள் ஆகிட்டு எல்லாரும் கூடி காத்துட்ருக்காங்க, துரோணாச்சாரியர் எப்போ வருவார்னு சொல்லி காத்துட்ருக்காங்க. அப்போ துரோணாச்சாரியர் தன்னுடைய பையனோட அஸ்வத்தாமனை கூட்டிகிட்டு உள்ள நுழையிறார். உள்ள நுழைஞ்ச பின்னாடி துரோணாச்சாரியர் உட்காந்த பின்னாடி அவருக்கு தெரியும் ஒவ்வொரு பையனா அவருக்கு எந்தெந்த பையன் எப்படிப்பட்ட பையன், எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கான், எவ்வளோ திறமை இருக்குன்னு தெரியும். என்ன பண்ணுறாரு, ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்றாரு. ஃபஸ்ட்டே வந்து பெஸ்ட் பையனை கொடுக்க மாட்டார். ஃபஸ்ட்டு வந்து சும்மா பாஸ் மார்க் வாங்கினவன் ஃபெயில் ஆனவங்க அவங்களாவது முதல்ல கூப்பிட்றாரு. 2 பேரும் கூப்பிட்டு நீங்கள் 2 பேரும் சண்டை போடுங்களான்னு சொல்லிடுவார். ஸோ ஒருத்தன் ஒரு அஸ்திரத்தை விடுவான், அதுக்கு பிரத்தியஸ்திரம் விடுவான். ஸோ இப்படி என்ன பண்ணுறாங்க, 2 பேரும் சண்டை போட்டு ஒருத்தன் எப்படி தடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திறமையை காட்டுவாங்க. சரி நீங்கள் 2 பேர் போங்க, நீங்கள் 2 பேர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த 2 பேரும் சண்டை போட விடுவார். ஒரு குழுவாக ஒரு குரூப்பாக சண்டை போட விடுறாரு. சண்டை போட்டு அவங்க திறமையை காட்டுறாங்க. எல்லாரும் ஒரே அப்ளாஸ், எல்லாம் ஒரு கைத்தட்டு, ஓஹோ எல்லாரும் ஒரே சத்தம் போட்டு எல்லாம் கைத்தட்டுறாங்க அவங்க பசங்க வந்து திறமையை காட்டும்போது. அங்கே வந்து ஒன்றும் பெரிய மார்க்கில் யாரும் வாங்கினா தெரியாது, எல்லாம் சத்தம் போட்டு கைத்தட்டிட்டு இருக்காங்க. அப்போ வந்து துரியோதனை கூப்பிட்றாங்க. துரியோதனன் நாங்கள் ஃபெயில். துரியோதனன் வந்து ஒன்றும் வேலைக்கு ஆகலை. அவங்க வந்து எங்கே அம்பு விட்டாலும் இங்கே விட்டா அங்கே போகுது, அங்கே விட்டா இங்கே போகுது, ஒன்றும் வேலைக்கு ஆகலை. ஸோ துரியோதனே வேலைக்கு ஆகலை அப்படின்னா மற்ற 99 கேட்கவே தேவையில்லை. துரியோதனே ஃபெயில் அப்படின்னா மற்ற 99 ஃபெயில். பாஸ் மார்க் போட்டு அமுச்சு விட்டார். சரி போ அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டார். அதுக்கப்புறம் பாண்டவர்கள் இருக்காங்க. ஸோ பாண்டவர்களுக்கு கூட வில்வித்தை தெரிஞ்சவர் வந்து ஒன்லி அர்ஜுனன் மட்டும்தான். பீமன் இருக்கான், பீமனுக்கும் நல்லா வில்வித்தை தெரியுமா. பீமனுக்கு ஒரு சோம்பேறித்தனம், இந்த வில்லை யாரை போய் அதை ஒரு வில்லை மாட்டிக்கிட்டு பின்னாடி ஒரு அம்புரத்தோட மாட்டிக்கிட்டு அதை வேற எடுத்து சரக்குன்னு ஒன்றா விட்டுட்டு போகணும். போனோமா கதை எடுத்துகிட்டு போனோமா டம்முன்னு மண்டை அடைச்சோமா உடச்சோமான்னு போயிட்டு இருக்காம யார் இதெல்லாம் வில்லு எடுத்துகிட்டு விளையாடிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு சோம்பேறித்தனம். அதனால் அந்த வில்லெல்லாம் விட மாட்டார். கிருஷ்ணர் அப்படிதான். கிருஷ்ணர் நல்லா வில்லு தான் தெரியும். சாரங்கம் அப்படின்ற வில்லு எடுத்து விட்டாருன்னா பயங்கரமாக விடுவார். ஆனால் கிருஷ்ணருக்குள்ள அப்படி வில்லெல்லாம் விட தெரியாது. அவருக்கு சும்மா யார் வில்லை தூக்கிட்டு போகிறது, அவருக்கு இதை இப்படி கை காட்டினா சக்கரம் வந்துடும், விட்டாருன்னா கழுத்தை அறுத்துட்டு போயிட்டே இருக்கு. ஆனால் இந்த அர்ஜுனன் வந்து ரொம்ப வில்லாளியாக இருக்கிறதுனால அர்ஜுனனை கூப்பிட்றாரு. அர்ஜுனனை கூப்பிட்டு அவனுடைய பராக்கிரமத்தை காட்ட சொல்கிறார். அர்ஜுனன் என்ன பண்ணுறான், தன்னுடைய பராக்கிரமத்தை காட்டுறான். ஸோ காட்ட பின்னாடி அங்கே துரோணாச்சாரியர் சொல்கிறார், என்னுடைய சிறந்த மாணவன் வந்து அர்ஜுனன் தான், இவனை போன்ற ஒரு மாணவன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அர்ஜுனனை புகழ்ந்து பேசுகிறார். இவனுக்கு ஈடான ஒரு மாணவன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்கிறார். அப்படி சொல்லும்போது அங்கே ஒரு பெரிய சத்தம் கேட்குதான் வெளியில் அந்த கேட்டு வெளியில் ஒரு பெரிய முண்டாசு அடிக்கிற சத்தம், தம் 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 ஒரு சத்தம் கேட்குதா. யார் இருக்கா, என்ன வெல்றதுக்கு யார் இருக்கா இந்த உலகத்தில், எனக்கு சமமான வீரன் யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான கணீரான ஒரு சத்தம் கேட்குதான். சத்தம் கேட்கும்போது எல்லாரும் பயந்துட்டாங்களா, என்ன இவ்வளோ பெரிய சத்தம் கேட்குது, ஏதாவது பெரிய மலை ஏதாவது உடஞ்சிடுச்சா, இல்லை பூகம்பம் வந்துடுச்சா, என்ன இப்படி ஒரு சத்தம் கேட்குது, யார் இப்படிப்பட்ட ஒரு சாதாரண மனுஷாலும் இப்படி சத்தம் போட முடியாது, யார் இப்படி சத்தம் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்க்கும்போது அங்கே கர்ணன் வந்து நிற்கிறான். கர்ணன் முதல் முறை வரான், வந்து நின்று சத்தம் போடுறான். நான் ஒருத்தன் இங்கே இருக்கும் பொழுது என்னை விட சமமானவன் இங்கே யாரும் கிடையாது, நான் தான் உலகத்திலே சிறந்த வில்லாளி அப்படின்னு சொல்லி அவன் நிற்கிறான். என்ன பண்ணி எல்லாரும் பார்க்குறாங்க, எல்லாம் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. துரோணாச்சாரியர் பார்க்குறாங்க. கர்ணன் யார் அப்படின்னு நம்மளுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன் இல்லையா. கர்ணன் யார் அப்படின்னா சாக்ஷாத் சூரிய பகவானுடைய அவதாரம். குந்தி மகாராணிக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே சூரியனுடைய அருளால் குழந்தை பிறக்குது அப்படின்னா
அவங்க 2 பேரும் இணைஞ்சி குழந்தை பிறக்கல. அவருடைய ஆசீர்வாதத்தினால டைரக்டா அந்த குழந்தைய வந்து பிறக்கிறார். சூரிய பகவானே வந்து என்ன பண்றாரு, கர்ணனா பிறக்கிறார். ஸோ பிறக்கும் பொழுதே அவர் கர்ண குண்டலத்தோட கவச்சத்தோட பிறக்கிறார். அதுக்கப்புறம் குழந்தை வந்து எப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி குழந்தைய வளர்க்குறதுன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான், இவன் வந்து எப்படியும் இந்த கர்ணன் வந்து தேவாம்சமா இருக்கிறதுனால தேவர்கள் பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு அவன் வந்து நதியில விட்டு வச்சு அமைச்சிட்டா. அந்த நதியில இருந்து ராதை அப்படின்ற அந்த பெண்ணும் அவங்களுடைய கணவனை எடுத்து வளர்த்துட்டு இருக்காங்க. சாரதியனுடைய பையனை வளர்ந்துட்டு இருக்கான் கர்ணன். அந்த கர்ணன் என்ன பண்ணா, ஒரு கட்டத்தில் அவனும் படிக்கணும்னு நினைச்சு வரான். துரோணன் கிட்ட வந்து படிக்க வரான். ஸோ படிக்க வரும்போது துரோணன் சொல்லிக் கொடுக்க முடியாது சொல்லிட்டார். ஏன்னா இது வந்து சத்திரியர்களுக்கு உண்டான விஷயம். உனக்கு என்ன தேவை, நீ என்னது தேரோட்டியோட பையன் இல்லையா, ஸோ என்ன பண்ணு, தேரோட்டுறதை கற்றுக்கோ, தேரோட்டுறது மட்டும் உனக்கு தெரிஞ்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டார். ஏன்னா தேரோட்டுறதே அவ்வளோ பெரிய கலை. தேரோட்டுறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. தேரோட்டுறதே நம்ம நினச்சிருக்கோம், தேரோட்டுறதை நினச்சிட்டு இருக்கோம். பட் தேரோட்டுறது அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம ஓட்டுற மாதிரி வண்டி ஓட்டுற மாதிரி கிடையாது. தேரோட்டுறது அவ்வளோ பெரிய கலையாக இருந்துச்சு. நம்ம மகாபாரதத்திலே பார்க்குறோம் கிருஷ்ணர் எப்படி தேர் ஓட்டினான்னு பார்க்குறோம். கிருஷ்ணரே தேர் ஓட்டி தான் இருந்தார். ஸோ கிருஷ்ணர் எப்படி தேர் ஓட்டினார் அப்படின்னா, அர்ஜுனன் மேலே ஒரு அம்பு கூட படாத அளவுக்கு தேர் ஓட்டினாராம். இங்க அம்பு வச்சு இங்க தாங்கிடுவார், இங்க அம்பு வரும்போது இங்க தாவிடுவார். ஸோ அப்படி தேர் என்ன பண்ணுவாரா, தூக்கி தூக்கி இங்க வைப்பாரா, கொஞ்சம் கூட அம்பு விழாத மாதிரி இப்படி 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 வளைஞ்சு போவாரா. ஸோ தேர் ஓட்டுறதுல அவ்வளோ திறமைசாலியாக இருந்தாரா கிருஷ்ணர். ஸோ அப்படி அவர் சொல்லிட்டார், நீ வந்து எப்படி இருக்கியோ அந்த விஷயத்தை நீ கற்றுக்கோப்பா, உனக்கு தேவையில்லை இது அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டார். ஆனால் என்ன பண்ணல, அவன் கேட்கல. அவன் என்ன பண்ணிட்டான், நேராக வந்து போயிட்டான். யார்கிட்ட, பரசுராமர்கிட்ட போயிட்டான். ஏன்னா துரோணாச்சாரியோட குரு யார், பரசுராமர் தான். ஸோ இவர்கிட்ட நான் கற்றுக்கணும், இவரோட குரு கிட்ட போய் நான் கற்றுக்கிறேன் சொல்லிட்டு நேராக பரசுராமர்கிட்ட போயிட்டான். பரசுராமருக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்தேன். ஏன்னா பரசுராமர் வந்து பகவானுடைய அவதாரம். அவர் வந்து ஒரு ஒரு ரிஷியோடைய குழந்தை. ஸோ ரிஷியோட பையனாக இருக்கிறதுனால அவருக்கு ஒரு சத்தியம் பண்ணியிருக்காரு. என்ன சத்தியம் பண்ணியிருக்காரு அப்படின்னா, நான் பிராமணர்களுக்கு மட்டும்தான் இந்த வில்வித்தையை சொல்லிக் கொடுப்பேன், சத்திரியர்களுக்கோ வேற எந்த குலத்துக்கும் சொல்லிக் கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு அவர் ஒரு சத்தியம் வச்சிருக்காரு. ஏன்னா அன்னைக்கு இருக்கக்கூடிய சத்திரிகள்லாம் வந்து அசுரர்களாக இருந்ததுனால பரசுராமர் என்ன பண்ணாரு, தானே 21 தலைமுறை எல்லா விதமான சத்திரிகளையும் கொண்டு அந்த இடத்துல எல்லா செல்வத்தையும் எடுத்து எல்லாத்தையும் பிராமணர்களுக்கு தானமாக கொடுத்துரு, எல்லா நாட்டையும். அதனால வந்து அவருக்கு சத்திரியன்னா பிடிக்கவே பிடிக்காது பரசுராமருக்கு. ஸோ அதனால வந்து ராமர் கிட்டே சண்டைக்கு வருவார், ராமாயணத்தில் தான் பார்த்தோம் அப்படின்னா. அதுக்கப்புறம் ராமர் வந்து அவருடைய கொட்டத்தலைக்கு அமுச்சு வச்சுருவார். அதுக்கப்புறம் ஹிமாலய மலை பக்கத்தில் எங்கேயாவது அவர் போய் தியானம் பண்ண போயிடுவார். ஸோ இப்போ என்ன பண்ணுறான், இந்த கர்ணன் போய் அந்த பரசுராமர் கிட்ட போய் கற்றுக்கலான்னு சொல்லி போகிறான். ஸோ போகும்போது பரசுராமர் கேட்குறான், நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவன் சொல்லிட்டான், நான் வந்து பிராமணன் தான் அப்படின்னு சொல்லிட்டான். போய் சொன்ன பிறகு சரி அப்படின்னு சொல்லி அவர் கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கிறான். நிறைய கற்றுக்கிறான், நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறான். கர்ணன் வந்து பரசுராமர்கிட்ட கற்றுக்கிறான்னா எவ்வளோ விஷயம் பார்த்துக்கணும். பரசுராமர் வந்து பகவான், அவர் தான் வந்து துரோணாச்சாரியருக்கு குரு, பீஷ்மருக்கு குரு. ஸோ அப்படிப்பட்டவர் என்ன பண்ணார், இப்போ கர்ணனுக்கு சொல்லிக் கொடுக்குற, கர்ணனுக்கு கற்றுக்கிட்டான், நல்லா எல்லா விதமான சாஸ்திரங்களும் கற்றுக்கிட்ட பின்னாடி என்ன ஆகுது, ஒரு நாள் குருக்கு நல்லா சேவை பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆகுது, அவன் குரு வந்து அவருடைய மடியில் தலை வச்சு தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு வண்டு என்ன ஆகுது, காலை கடிக்க ஆரம்பிக்குது. எந்த அளவு கடிக்க ஆரம்பிக்குது அப்படின்னா, அந்த வண்டு காலை ஓட்ட போட்டுக்கிட்டு இன்னொரு பக்கம் வர அளவு கடிக்க ஆரம்பிக்குது. பொதுவாக வண்டு கடிச்சா பயங்கரம் வலி எடுக்க ஆரம்பிச்சு. ஆனால் வண்டு என்ன கடிச்சு உடம்புக்குள்ளார போய் ஓட்ட போட்டு இன்னொரு வழியை வெளில வந்துடுச்சு. அந்த அளவுக்கு அங்கே கடிக்குது. ஆனால் என்ன பண்ணுறாங்க, வலியை பொறுத்துக்கிட்டு குருவை எழுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், கண்ணை மூடிக்கிட்டு இறுக்கி அவனுடைய எல்லா சக்தியும் உபயோகப்படுத்தி பொறுமையாக உட்காந்துருக்கான். கொஞ்ச நேரத்தில் என்ன ஆயிடுச்சு, ரத்தம் வெளில வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அப்போ வந்து பரசுராமர் மேலே படுது. பரசுராமர் எந்திரிச்சு பார்க்குறாரு. எந்திரிச்சு பார்த்தா இவ்வளோ ரத்தம் இருக்கு, நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன்னா பிராமணனுக்கு கொஞ்சம் ரத்தம் பார்த்தா மயக்கம் போட்டு விழுந்துருவான், கொஞ்சம் ரத்தம் பார்த்தா ஓடி போயிடுவான், பயந்துட்டு போயிடுவான், அதுக்கப்புறம் அந்த பக்கமே வரமாட்டான். ஏன்னா பிராமணன் அப்படி பயந்த சுபாவோட, அவனோட ரத்தம் பார்க்கறது ரொம்ப கஷ்டம். அவனோட ரத்தத்தை பார்க்கறது ரொம்ப ரொம்ப பயமான, அவனுக்கு வந்து அந்த சகிப்புத்தன்மையில இருக்காது. உடனே கத்த ஆரம்பிச்சிடும், அழுவ ஆரம்பிச்சிடும். ஸோ அங்கே பரசுராமர் கேட்குறாரு, நீ வந்து உன்னை பார்த்தா பிராமணனுடைய குணமாக தெரியல, இவ்வளோ சகிப்புத்தன்மை உனக்கு இருக்குது, இவ்வளோ வலியை பொறுத்துட்டு இருக்க, நீ யார் சொல்லு, உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சொன்ன உடனே பரசுராமர்கிட்ட சொல்லிட்டேன், நான் வந்து இந்த மாதிரி சாரதியினுடைய பையன்தான் அப்படின்னு சொல்லிட்டேன். சொன்ன பின்னாடி சரி, நீ என்கிட்ட ஏமாற்றி கற்றுக்கிட்ட, எப்படி கற்றுக்கிட்ட விஷயம் உங்ககிட்ட கற்றுக்கிட்ட, ஆனால் நீ என்கிட்ட ஏமாற்றி கற்றுக்கிட்ட, அதனால உனக்கு எப்போ தேவையோ அந்த சமயத்தில் நான் சொல்லிக் கொடுத்த வித்தை உனக்கு மறந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா நம்ம இந்த விஷயத்தை இங்கே என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்ம குரு கிட்ட எவ்வளோதான் கற்றுக்கிட்டாலும் அந்த குரு மேலே பக்தி இல்லை, அந்த குரு நம்ம ஏமாத்திட்டோம் அப்படின்னா, அந்த குரு திருப்தி அடையலை அப்படின்னா நமக்கு அந்த வித்தியை பிரயோஜனம் எல்லாம் போயிடும். இதுவே குருவை திருப்திப்படுத்திட்டோம் அப்படின்னா
இது நம்ம கிருஷ்ணலீலையும் பார்க்குறோம். கிருஷ்ணலீலையில் கிருஷ்ணர் போய் சாந்திப் முனிவர் கிட்ட போய் இவங்க கற்றுக்கிட்டார். கற்றுக்கிட்டு 64 நாள் கற்று முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாந்திப் முனிவர் கிட்ட வந்து உனக்கு என்ன வரணும்னு சொல்லி கேட்கும்போது, என்னுடைய பையன் 16 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டான், எங்கள் பையனை கூட்டிட்டு வான்னு சொல்லி சொல்கிறாரு. கிருஷ்ணன் என்ன பண்ணுறாரு, சாந்திப் முனிவருடைய பையனை 16 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன பையனை கூட்டு வந்து நிறுத்திட்டார். நிறுத்தப்படி குரு கிட்ட வந்து சொல்கிறார் கிருஷ்ணன், சுவாமி நான் வந்து ஒழுங்காக படிக்கல குருகுலத்தில், நீ குருகுலத்தை சொன்ன இடத்துல நான் வந்து பசுமாட்டை பார்த்துக்கிறது அங்கே, ஏன்னா என்னோட வேலையை அதுதான், நான் வந்து சின்ன வயசுலேருந்து பசுமாடையே பார்த்துட்டு இருந்துட்டேன். அதனால் குருகுலத்துக்கு வந்து என்ன பண்ணிட்டேன், அங்கே போய் பசுமாடு கண்ணுக்குட்டியோட விளையாடுறது, பால் பீச்சுறது, அப்புறம் குரு மாதாக்கு வந்து உதவி பண்ணுறது, இதே பண்ணிட்டு இருந்துட்டேன். எனக்கு ஒன்றும் படிக்கவே தெரில. நான் ஒழுங்கு ஏதோ நீங்கள் ஏதோ பாஸ் பண்ணி போட்டிங்க, எனக்கு பாஸ் மார்க் போட்டிங்க, எனக்கு ஒரு சின்ன வரம் மட்டும் கொடுங்க அப்படின்னு கிருஷ்ணன் கேட்குறாரு. சாந்திப் முனி யோசிக்கிறாரு, 16 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன பையனை கொண்டு வந்து கொடுத்துட்டு தன்னை பகவான் நிரூபிச்சுட்டு நீ வந்து என்கிட்ட வரம் கேட்குறியா, சரி கேளு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் படித்த விஷயம் எனக்கு என்றைக்கும் மறந்து போகாமல் இருக்கும், அந்த ஆசீர்வாதம் மட்டும் கொடுங்கன்னு சொல்லி கிருஷ்ணன் கேட்குறாரு. ஸோ கிருஷ்ணருக்கு அவர் ஆசீர்வாதம் கொடுக்குறாரு சாந்திப் முனி. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, இங்கே என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த இடத்துல ஒன்றுமே படிக்கலை அப்படின்னாலும் குரு ஆசீர்வாதம் இருந்துச்சுன்னா நமக்கு என்ன ஞானம் வேணுமோ தானாக வந்து சேர்ந்துடும். அப்படி இல்லாமல் நம்ம எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் குருவனுடைய ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னா நம்ம படித்த விஷயம் எல்லாம் வீணாக போயிடும். ஆனால் இன்னைக்கு நமக்கு சொல்லி பிரயோஜனம் கிடையாது. காரணம் என்னது, இன்னைக்கு யாரையும் நம்ம குரு சிஷ்யர்களாக பார்க்கறதே கிடையாது. ஸ்கூலுக்கு போனோம் அப்படின்னா யாரையும் நம்ம குருவாக பார்க்கறது கிடையாது, அவங்களும் நம்மளை யார் சிஷ்யர்களாக பார்க்கறது கிடையாது. பணம் கொடுத்துட்டேன், எனக்கு சொல்லிக் கொடு, என்னோட வேலைக்காரன் நான் வச்சா எனக்கு வச்ச நீ டியூஷன் டீச்சர் அவ்வளோதான் நீ அப்படின்னு இவன் பசங்க பார்க்குறாங்க. அவங்க நினைக்கிறாங்க நான் சம்பளம் வாங்குறேன், என்னோட வேலை சொல்லி கொடுத்துட்டு போய் நீ படித்தா படி, படிக்கலாம் போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கடமைக்கு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ இதுக்கு பேர் குரு சிஷ்ய பாவம் கிடையாது. இப்படி இருந்துச்சுன்னா ஒரு ஞானம் உள்ளே போகிறது கிடையாது. அதே போல் அவங்க படிக்கிற விஷயம் ஞானமும் கிடையாது. இன்றைக்கி நம்ம படிக்கக்கூடிய விஷயம் எதுவுமே ஞானம் கிடையாது. ஏன்னா இந்த விஷயங்கள் எதுவுமே நம்மளுக்கு ஆத்மாவை பற்றியோ கடவுளை பற்றியோ இல்லை ஆன்மீகத்தை பற்றியோ இல்லை நம்ம இந்த உலகத்தை விட்டு போகக்கூடிய அந்த மோட்சத்தை பற்றியோ இல்லை உலகத்தினோட இந்த உலகோடு இருக்கக்கூடிய கவலையை இந்த உண்மையான துன்பத்தை பற்றி நம்மளுக்கு எதுவும் சொல்லிக் கொடுக்கறது கிடையாது. இந்த ஞானமானது எதுக்குமே பிரயோஜனம் இல்லாமல் போயிட்டு என்ன பண்ணுறான், அதுக்கு எவ்வளோ வேணால் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறான். ஸ்கூலுக்கு பணம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணுறோம், எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். கடைசியில் என்ன பிரயோஜனம் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. கடைசிக்கு என்ன கற்றுட்டு வரோம் ஸ்கூல்லேருந்து அப்படின்னா ஒரு சர்டிஃபிகேட் கொண்டு வரும். சர்டிஃபிகேட் வச்சு என்ன பண்ணுறது, அவனுடைய இதயத்தில் ஏதாவது சேஞ்ச் இருக்கா, உண்மையில் அவனுக்கு ஏதாவது அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா அப்படின்னா கிடையாது. எவ்வளோ படித்த பின்னாடி அவனுக்கு நாலேஜ் வந்திருக்கா, நாலேஜும் வர்றது கிடையாது. என்ன பண்ணோம், டைம் அவ்வளோ வேஸ்ட் பண்ணுறோம் இன்னைக்கு எஜுகேஷன் அப்படின்ற பேரில். ஏன்னா எல்லாருக்கும் அந்த ஒரு ஞானம் இருக்குது, படிக்கணும், மனிதனாக பிறந்தா என்ன பண்ணும், அவனுக்கு கல்வி அவசியம்னு நினைக்கிறாங்க. ஆனால் எது கல்வின்னு தெரியறது கிடையாது. உண்மையான கல்வின்னு எதுவும் தெரியலையே. இன்னைக்கு கல்வின்ற பேர் என்ன பண்ணுறோம், ஸ்கூல் புக் எடுத்து பாருங்க, பிரயோஜனமே இல்லாமல் நிறைய சப்ஜெக்ட்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க, பிரயோஜனமே இல்லாத விஷயத்தை படிச்சுட்டு இருக்காங்க. முதல்ல நம்ம இந்தியாவை பற்றி, நம்மளுடைய கலாச்சாரத்தை பற்றி, நம்மளுடைய வரலாறை பற்றி, நம்மளை பற்றி யாரும் படிக்கிறது கிடையாது. என்ன பண்ணுவோம், தேவையில்லாமல் நிறைய சப்ஜெக்ட்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. எனவே அது நம்ம போக தேவையில்லை. அது நம்முடைய கல்வி முறையில் மாற்றம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனால் யாரும் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அப்படி அங்கே என்ன சொல்லிட்டார் அவர், நீ வந்து குருவை ஏமாத்தினதால உனக்கு வந்து உன்னுடைய வித்தியை மறந்து போயிடும் சொல்லி சொல்கிறார். ஸோ குருவை நம்ம எப்போ திருப்தி பண்ணுறோமோ அப்போ நம்மளுக்கு தேவையான வித்தியை நம்மளுக்கு வந்து சேரும். குருவை திருப்தி பண்ணாத போது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய வித்தியும் நம்மளை மறந்து போயிடும் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ அப்படி இருந்தாலும் என்ன பண்ணுறான், பெரிய வீரனாக இருக்கிறதுனால அவங்க சவால் விடுறான், எனக்கு ஈக்குவலாக யார் இருக்காங்க சண்டை போடுறதுக்கு அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க அங்கே வந்து கர்ணன். ஸோ சத்தம் போடும்போது எல்லாரும் பார்க்குறாங்க, ஆச்சரியம் பார்க்குறாங்க. ஈவன் அர்ஜுனன் கூட பார்க்குறான். அர்ஜுனன் கூட ஓரளவுக்கு பயந்துட்டான்னு வச்சுக்கோங்க, பயந்துட்டான். ஏன்னா அவனுடைய பராக்கிரமம், அவனுடைய உடல் தேஜஸ், ஏன்னா சூரியனுடைய புத்திரன் இல்லையா, சூரியன் எப்படி பிரகாசமாக இருப்பான்னு அவ்வளோ பிரகாசமாக இருக்கணும் அந்த பிரகாசத்தோட. ஆனால் அப்படிப்பட்ட சூரியனுடைய அவதாரமாக இருந்து அவன் ஏன் துரியோதனன் கிட்ட போய் சேர்ந்தான், அதுதான் காலம். நான் மகாபாரதம் சொன்னேன் இல்லையா, மகாபாரதமே என்னது, கலிக்கும் இந்த தர்மத்துக்கும் நடக்கக்கூடிய யுத்தம் தான். தர்மம்ன்றது யுதிஷ்டிரன், கலி அப்படிங்கிறது துரியோதனன். ஸோ இவங்க ரெண்டு பேரும் நடக்கக்கூடிய யுத்தம் தான் மகாபாரதம். இந்த கலியும் அப்படிதான். இந்த கலியுகத்தில் என்ன நடந்துட்டு இருக்கும், எப்பயும் சண்டை நடந்துகிட்டே இருக்கு. என்ன சண்டை, தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் சண்டை நடந்துகிட்டே இருக்கு. ஸோ எல்லா தேவர்களும் தர்மத்துக்கு பக்கத்தில் போயிட்டாங்க. ஆனால் இந்த கலியுகத்தில் மட்டும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் என்னது, இந்த கலியுகத்து பக்கத்தில் வந்த தெய்வம் என்னது, சூரியன். சூரியன் வந்து எங்கேயும் போக முடியாது. சூரியன் வந்து என்ன பண்ணுவோம், கலியுகத்துலையும் வந்தாகணும். ஸோ என்ன பண்ணுறாரு, கலியுகத்து பக்கத்தில் அவர் வர வேண்டியது போயிடுச்சு சூரியன், கர்ணன். ஸோ அப்படி வந்து நிற்கிறான். நின்ன பின்னாடி அவன் வந்து சவால் விட்டு கூப்பிட்றான், வான்வெளி கூப்பிட்றான். கூப்பிடும் போது துரோணாச்சாரியை பார்க்குறாரு. பார்த்துட்டு ஏன்னா துரோணாச்சாரியை யோசிச்சு பார்க்குறாரு, இவன் கிட்ட சண்டைக்கு அனுப்பலாமா, ஏன்னா இவன் எங்கேருந்து படிச்சுட்டு வந்திருக்கான், பரசுராமர்கிட்ட படிச்சுட்டு வந்திருக்கான். உண்மையிலே இவன் என்ன படிச்சுட்டு வந்திருக்கான்னு தெரியல.
இவன் படித்தது நம்ம சொல்லி கொடுத்த விஷயத்தோட அதிகமாக இருக்குமான்னு தெரியல. அதனால் இவன் நான் எப்படி இவங்கிட்ட சண்டை அனுப்புறது? ஏன்னா சண்டை அப்படிங்கிற எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கணும். ஈக்குவலாக யார் படிச்சிருக்காங்களோ, ஒரே சப்ஜெக்டை படிச்சிருக்காங்களோ அவங்களுக்குலாம் என்ன பண்ணலாம், அங்கே போட்டி கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 10th அப்படின்னா 10th படித்தவங்க இன்னொரு 10th படிச்சோன்னு அனுப்ப பண்ணலாம். அங்கே வந்து காம்படிஷன் கொடுக்கலாம். ஒரு 10th படித்தவனையும் இல்லை வந்து ஒரு எம்எஸ்சி படித்தவனையும் வந்து காம்படிஷன் கொடுத்தோம் அப்படின்னா அது ஈக்குவலான காம்படிஷனாக இருக்காது இல்லையா? ஒரு சம ஏஜ் இருக்கணும், இல்லை சம கல்வி தகுதி இருக்கணும். அப்படி பண்ணணும் நம்ம என்ன பண்ணலாம், அங்கே போட்டி அப்படிங்கிறது இருக்கும். சம கல்வி சமமே இல்லாமல் நம்ம போட்டி கொடுத்தோம் அப்படின்னா அங்கே வந்து ஈக்குவலான இது இருக்காது, காம்படிஷன் இருக்காது. அதனால் துரோணாச்சாரியர் கொஞ்சம் யோசிச்சார். அவர் வந்து பயப்படல, கொஞ்சம் யோசிச்சார். இந்த கர்ணனுக்கு எவ்வளோ படிச்சுட்டு வந்திருக்கான், ஏன்னா நம்ம குரு கிட்ட இருந்து படிச்சுட்டு வந்திருக்கான், பரசுராமர் இருந்து படிச்சுட்டு வந்திருக்கான். இவன் எவ்வளோ படிச்சுட்டு வந்திருக்கான், இவனுடைய குணங்கள், இவனுடைய அஸ்திரசாஸ்திரம் இவனுக்கு எவ்வளோ தெரியும், அர்ஜுனனுக்கு நம்ம எவ்வளோ சொல்லி கொடுத்து நம்மளுக்கு தெரியும். ஸோ இவன் வந்து திடீர்னு வந்து இங்கே சண்டை போட ஆரம்பிச்சு அர்ஜுனனை தோக்கடிச்சிட்டானா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவர் இதெல்லாம் யோசிக்கிறார். அவர் யோசிச்சது தப்பு கிடையாது. ஏன்னா குரு அப்படின்ற ஸ்தானத்தில் அவர் முதல்ல இந்த மாதிரி யோசிக்கணும். ஏன்னா அங்கே ஈக்குவலாக இருக்கணும், ஃபைட் அப்படிங்கிறது ஈக்குவலாக இருக்கும், காம்படிஷன் அப்படிங்கிறது ஈக்குவல் பீப்புள் கிட்ட இருக்கணுமே தவிர உயர்ந்த நபர் கிட்ட இருக்கக்கூடாது. அதனால் அவர் என்ன சொல்கிறாரு, அவர் வந்து எந்திரி சொல்லிட்டாரு, இந்த மாதிரி எங்களுடைய அர்ஜுனன் வந்து ஒன்லி க்ஷத்திரியர்கள் கூட சண்டை போடுவான், அரசகுமாரன் கிட்ட சண்டை போடுவோமே தவிர உன்ன மாதிரி தேரோட்டி கிட்ட சண்டை போட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டார். ஒவ்வொரு முறையும் இந்த கர்ணனை நீ தேரோட்டியோட மகன் அப்படின்னு சொல்லும் பொழுது உண்மையில ஒன்று குத்தி இருக்கணும். ஆனால் குத்தலையும் அவனுக்கு. அதே போல கர்ணனுக்கு நல்லாவே தெரியும், என்ன தெரியும், நான் குந்தியினுடைய மகன் தான் அப்படின்னு தெரியுமா. அப்படி தெரிஞ்சிருந்தும் ஒரு முறை கூட கர்ணன் என்ன பண்ணல, வெளில சொல்லவே கிடையாது. ஒவ்வொரு முறையும் அவங்க வந்து அவமானப்படுத்துவான் கர்ணன் வந்து நீ தேரோட்டியோட மகன் ஒவ்வொரு முறையும் அவமானப்படுத்துவாங்க. அப்படி ஒவ்வொரு முறை அவமானப்படுத்தும் பொழுதும் கர்ணன் வந்து ஒரு நாள் கூட சொன்னது கிடையாது, நான் குந்தியனுடைய மகன் தான், நான் தேரோட்டிய மகன் கிடையாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கலாம், அவன் உண்மையை போட்டு உடைச்சிருக்கலாம். ஆனால் உண்மையை போட்டு உடைக்கல. ஏன், நம்ம அம்மாவுக்கு அவமானம் வந்துடும். அம்மா வேணாம்னு சொல்லி சொன்னதுனால நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு மரியாதை கொடுக்கலாம் என்ன பண்ணல, அதை செய்யவே இல்லாமல். அப்படி விருப்பம் இருந்துச்சா நம்ம அம்மா சொல்லட்டுமே, குந்தியை சொல்லட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்கான். குந்தி இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. குந்தி இப்போ தான் முதல் முறை பார்க்குறேன் அவங்க பையனை, அந்த கர்ணனை பார்க்குறேன். அப்படி எப்பெல்லாம் வந்து அந்த கர்ணனை திட்டும் போது கர்ணன் என்ன பண்ணுவான் அப்படின்னா மேலே பார்ப்பானா, சூரியனை பார்ப்பானா. ஏன்னா சூரியன் தான் கர்ணனுடைய அவங்க அப்பா. சூரியனை பார்த்து சொல்லி சிரிப்பானா, நீயே சொல்லு இதுக்கு பதில் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு அவன் போயிட்டே இருப்பான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மகா குணத்தை உடையவன். உண்மையில கர்ணன் வந்து அவ்வளோ குணம் இருக்குது, அவனுக்கு குணம் இல்லாமல் கிடையாது, அவ்வளோ குணங்கள் இருக்குது. ஆனாலும் இந்த கலியுகத்தோட பிரபாவத்தினால அப்படிப்பட்ட குணம் இருந்தாலும் என்ன பண்ணான், தப்பான இடத்துல போய் சேர்ந்ததுனால அழிஞ்சு போயிட்டான். அதனால எவ்வளோ நல்ல குணங்கள் இருந்தாலும் நம்ம எப்போ தப்பான இடத்துல சேர்றோமோ அப்போ நம்மளுக்கு அழிவு நிச்சயம். ஸோ இருக்கிற நல்ல குணம் என்ன அப்படின்னா தர்மத்தின் பக்கத்தில் இருக்கிறது, பகவானுக்கு சேவை பண்ணுறது, பகவானுடைய சைட்ல இருந்து அவருக்கு சேவை பண்ணுறது தான் இருக்கிற நல்ல குணம். மற்ற எல்லா குணங்களும் தப்பான குணம் தான் அப்படின்னு சொல்லப்படுது. அதான் நம்ம சாஸ்திரம் சொல்லுது. இருக்கிறதுல சிறந்த தர்மம் என்ன அப்படின்னா பகவான் கிட்ட இருந்து அவருக்கு சேவை பண்ணுறதா இருக்கிறதுல சிறந்த தர்மம். அதுக்கு ஆப்போசிட்டாக பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கட்டுமே. இப்போ பின் லேடன் சொல்லி சொல்கிறோம். பின் லேடன் ஒரே ஒரு ஆள் உலகத்தையே ஆட்டி படிச்சுட்டு இருந்தான். ஆனால் என்ன சொல்கிறான், அவனை தீவிரவாதம் தான் சொல்லி சொல்கிறோம். அவனுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது, அவ்வளோ பெரிய ஆள், நிறைய மக்கள் உதவி பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்கிறதால அவனை யாரும் நம்ம நல்லவன்னு சொல்கிறது கிடையாது. ஏன்னா அவன் என்ன பண்ணுறான், அரசாங்கத்துக்கு எதிராக வேலை செஞ்சுட்டு இருந்தான். ஸோ அப்போ என்ன பண்ணுறான், தப்புன்னு தான் சொல்கிறோம். மேபி அவன் தப்பாக வேலை பண்ணானா, வேலை பண்ணலையே, அமெரிக்கா தப்பாக வேலை பண்ணிச்சா வேலை பண்ணலையே அவனுக்கு தெரியாது. அவன் உதாரணத்துக்காக சொல்கிறேன். ஸோ அப்படி இந்த இடத்துல பகவானுடைய விஷயம் என்ன அப்படின்னா தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணு சொல்லி வந்திருக்கார். அப்படி வரக்கூடிய இடத்துல இவன் என்ன பண்ணுறான், துரியோதனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். துரியோதனுக்கு வந்து எப்போ தப்பான விதமான விஷயங்கள் ஐடியா கொடுக்குறானோ அப்போ என்ன பண்ணுறான், துரியோதன் வந்து அந்த தப்பை வந்து அதிகப்படுத்த ஆரம்பிக்கிறான். ஸோ இந்த மகாபாரத போர் நடக்கிறதுக்கு ஒரு காரணமாகவும் கர்ணன் இருந்திருக்கான். மற்றபடி அவனுக்கு எல்லா நல்ல குணங்களும் இருக்குது. நல்ல குணங்களை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு எந்த குறவும் கிடையாது. அதெல்லாம் கடைசியில் கிருஷ்ணரே போய் அவங்ககிட்ட தானம் கேட்டு தான் வாங்கிட்டு வர்றாரு. கிருஷ்ணர் அவங்ககிட்ட பிச்சை கேட்குறாரு. ஸோ கிருஷ்ணரே போய் பிச்சை கேட்குறாரு அப்படின்னா அவனுக்கு அவ்வளோ நல்ல குணம் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இது எல்லாத்துக்கும் மேலே இது எல்லாமே நாடகம். ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கணும், இதெல்லாம் நாடகம், கிருஷ்ணன் நடத்தக்கூடிய நாடகம். ஸோ நாடகத்தில் ஒருத்தன் இறந்து போகிறான் அப்படின்னா ஐயோ இறந்து போயிடாங்க, ஐயோ சாவடிச்சிட்டாங்க, ஐயோ அவனை சாவடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து உணர்ச்சி வசப்படக்கூடாது. அந்த சாகடிக்கும் போது அந்த நாடகத்தில் அந்த கதையில் அந்த டேரக்டர் நம்மளுக்கு என்ன சொல்ல வராருன்னு மட்டும் தெரிஞ்சுக்கணும். அங்கே யாரும் இறக்கிறது கிடையாது. கிருஷ்ணர் இறக்கிறது, அர்ஜுனனும் அங்கே கர்ணனும் இறக்கிறது கிடையாது, பீஷ்மர் இறக்கிறது கிடையாது, துரோணர் இறக்கிறது கிடையாது. உண்மையில்
லீலை நம்ம காட்டுறாங்க. இந்த கதையில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதையில என்ன பண்ணணும், அதுக்குரிய தத்துவ விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமே தவிர கதையே பார்த்துட்டு போயிடக்கூடாது. இந்த கதையில் ஒரு இப்படி பண்ணலாமா, ஏன் இப்படி பண்ணா டேரக்டர், நிறைய பேர் திட்டிப்பாங்க. படம் பார்த்துட்டு வந்துட்டு சே டேரக்டர் சரியில்லை, டேரக்டர் இப்படி பண்ணிருக்காரு, கடைசியில் போய் ஹீரோ கொண்டுட்டாரு, கிளைமேக்ஸில் போய் ஹீரோ கொண்டுட்டாரு, டேரக்டர் சரியில்லை, கடைசி நேரத்தில் போய் அந்த ஹீரோயினை போய் கொண்டுட்டாரு டேரக்டர் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் டேரக்டர் திட்டிட்டு போவாங்க. முட்டாள்தனம். உண்மையில டேரக்டர் யாரையும் கொள்ளல, உண்மையில யாரும் சாகவும் கிடையாது. அங்கே என்ன நடந்துச்சு, அந்த கதையில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அதை மட்டும் தான் அதை பார்க்கணுமே தவிர அந்த கதையே பார்த்துட்டு இருக்கக்கூடாது. ஸோ அந்த மகாபாரத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம கதையை பார்த்துருக்கூடாது, கதையில் இருக்கக்கூடிய பின்னாடி இருக்கக்கூடிய தத்துவ விஷயங்கள் தான் பார்க்கணும். ஸோ அப்படி கர்ணன் வந்து சொன்ன பின்னாடி உடனே துரியோதனன் பார்க்குறான். துரியோதனன் பார்த்துட்டு அவனுக்கு ஒரு சந்தோஷம். என்ன சந்தோஷம் அப்படின்னா, நமக்கு ஒரு ஆள் கிடைச்சாண்டா. நம்ம இது வரைக்கும் நினச்சிட்டு இருந்தோம் நானும் ஃபெயிலு, நம்ம கிட்ட போய் 99 ஃபெயிலு, என்ன பண்ணுறது, இந்த 5 பேர் நம்மளை சாப்பிட்டு முழிக்கிடுவாங்க பாருக்கு நான் பயந்துட்டே இருந்தேன். இப்போ இவங்க எல்லாத்துக்கும் பதில் சொல்றது ஒருத்தன் வந்துட்டான். யார்? கர்ணன் வந்துட்டான். இவன் நம்ம சைடு கூட்டு போட்டுக்கணும். இதான் பேதப்படுத்துறது. சாமதான பேத தண்டம் அப்படின்னு சொல்றதுல இதுக்கு பேர் பேத தானம். என்ன பண்றான், உடனடியா யோசிக்கவே யோசிக்காம என்ன பண்றான், எந்திரிச்சுட்டா துரியோதனன் எந்திரிச்சுட்டு இன்னையிலிருந்து இந்த அர்ஜுனனை நான் வந்து ராஜாவா மாத்துறேன், அங்க தேசத்துக்கு ராஜாவா மாத்திடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க தேசத்துக்கு ராஜாவா மாத்திட்டான். அங்க கேள்வி கேட்கவே கிடையாது. கேள்வியே கேட்காம அங்க தேசம் என்ன பண்ணிட்டான், ராஜாவா மாத்திட்டான் கர்ணன். ராஜா மாத்தபடி இப்போ ராஜா ஆகிட்டான் இல்லையா, இப்போ என்ன பண்ணலாம், கர்ணன் சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே துரியோதனன் சொல்கிறான். துரியோதனன் நம்ம நினைக்கிறோம் அவனுக்கு புத்தி இல்லைன்ட்டு, நல்ல புத்திசாலி. எந்த சமயத்தில் யாரை எந்த பக்கம் இருக்குன்னு நல்லா தெரியும் அவனுக்கு. என்ன பண்ணிட்டான், கரெக்டாக காய் நகர்த்திட்டு கர்ணனை மெதுவாக தன்னுடைய பக்கத்தில் இழுத்துட்டான். அவன் பண்ண ஒரே ஒரு விஷயம், இந்த ஒரு விஷயம் தான், இந்த நல்ல விஷயம் பண்ணியிருக்கான் துரியோதனன். இந்த ஒரு விஷயத்துக்காக கர்ணன் என்ன பண்ணிட்டான், எனக்கு உதவி பண்ணா இல்லையா, இவனுக்கு நான் நன்றியோடு இருக்கணும். துரியோதனன் தப்பே பண்ணாலும், துரியோதனன் பண்ணுறது அநியாயமாகவே இருந்தாலும் அவன் எனக்கு உதவி பண்ணான், சமயத்தில் உதவி பண்ணான், அதனால நான் அந்த உதவியை மறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், அந்த உதவிக்காக தன்னுடைய உயிரையே கொடுக்க தயாராக இருக்கான், தன்னுடைய குடும்பத்தை எதிர்க்க தயாராக இருக்கான். எதுக்காக, அவனுடைய உதவி நன்றி கடன் அப்படிங்கிறது. ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். நன்றி கடன் எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். ஒருத்தர் நம்மளுக்கு உதவி பண்ணிட்டார் அப்படின்னா அந்த அளவுக்கு இறங்கி போனாலும் நம்ம அவங்க உதவி மறக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயம் நம்ம கர்ணன் கிட்ட தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் அந்த கதையை பார்க்கும்போது கதையை மட்டும் பார்க்காதீங்க, அந்த கதைக்கு பின்னாடி என்ன கருத்துக்களை சொல்லிக் கொடுக்குறாங்களோ அந்த கருத்துக்களை பார்க்க முயற்சி பண்ணி. நான் இன்னைக்கு வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு ரொம்ப முன்னாடி போயிட்டேன். இன்னும் கொஞ்சம் முன்னாடி நிறைய கொஞ்சம் துரோணாச்சாரியோடைய குருகுலத்தில் அவங்க படித்த அந்த கதையெல்லாம் இருக்குது, அவங்க எப்படிலாம் படித்தாங்க, இன்னும் என்ன விஷயம்லாம் கற்றுக்கிட்டாங்க அப்படின்ட்டு நான் இதோட முடிச்சுக்கிறேன். இப்போ 8:20 போயிடுச்சு. இப்போ யாருக்காவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சோ இல்லை கமெண்ட்ஸ் இருந்துச்சோ நம்ம கேட்கலாம். இதை செஞ்சு யாரும் வெளில போயிடாதீங்க, ஒரு 5 மினிட்ஸ் தான். கொஞ்சம் எல்லாரும் யாரெல்லாம் இருக்கீங்க, ப்ரெசென்ட் இருக்கீங்கன்னு சொல்லி கொஞ்சம் காட்டிட்டு உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருந்தால் கேளுங்க. ஏதாவது கொஸ்டின்ஸ் வந்து ஜஸ்ட் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள், சிம்பிள் மட்டும் ரைஸ் பண்ணுங்கள். ஏதாவது கொஸ்டின் இருந்தால் கேட்கலாம். ஓகே, சூப்பராக சிம்பிள் காட்டாரு நீங்கள் சாமி. ஓகே, இப்போ நீங்கள் கை இப்படி காட்டிருக்கீங்களே, அது கொஸ்டினுக்காகவா இல்லை ஜஸ்ட் ப்ரெசென்ட் காட்டுறதுக்காகவா? கொஸ்டின் இருந்தால் மட்டும் இப்படி இந்த கை சிம்பிளை வந்து நீங்கள் காட்டுங்க. அதாவது இங்கே சிம்பிள் வரும் இல்லையா, அந்த சிம்பிள் இல்லை, நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்தா போதும். ஸோ இப்போ ஒருத்தர் கொஸ்டின் கேட்குறாங்க, நீங்கள் பார்க்குறேன். ஓகே, இந்த பார்கவி ருக்மணி அப்படின்னு சொல்லி இருக்காங்க. ஹரே கிருஷ்ணா. பார்கவி ருக்மணி, ஹரே கிருஷ்ணா. கேக்குதா? கட் பண்ணிட்டாங்க. ஓகே பிரபு, நான் ஜஸ்ட் பிரசன்ட் இருக்கேங்கிறதுக்கு தான் பிரபு ரைஸ் பண்ணேன். ஓகே ஓகே, இனிமேல் பிரசன்ட் இருக்கிறது நீங்க காட்ட தேவையில்ல, ஜஸ்ட் ஏதாவது क्वेश्चन இருந்தா மட்டும் இந்த ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. சுதா ராதாகிருஷ்ணன். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. இப்போ துரோணாச்சாரிய கிருஷ்ணர் வந்து லாஸ்ட்ல கர்ணன்கிட்ட வந்து புண்ணியத்தை எல்லாம் என்கிட்ட கொடு அப்படின்னு தானமா கேட்கிறாருல பிரபு, அது எதுக்காக பிரபு அப்படி கேட்கிறாரு கடைசியில? நான் சொன்னேன் இல்லையா, நீங்க ஸ்டோரியா மட்டும் பாருங்கன்னு சொல்லி சொன்னேன். ஏன்னா அந்த புண்ணியத்தை கொடுக்கல அப்படின்னா போர் நிறுத்த போறது கிடையாது, கர்ணன் ஜெயிக்க போறான். ஸோ கர்ணன் ஜெயிச்சா அப்படின்னா அந்த துரியோதனன் மணிக்கு ஜெயிக்க போறான். ஸோ துரியோதனன் ஜெயிச்சா அப்படின்னா மறுபடியும் இந்த ஸ்டோரி கண்டினியூ ஆகும். ஸோ கிருஷ்ணர் வந்தோடைய நோக்கமே என்னது, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லாத வெயிட் எல்லாத்தையும் குறைச்சிட்டு தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக தான் வர்றாரு. ஸோ அப்படி வரும்போது ஒரு சில விஷயம் இப்படி செய்ய வேண்டியது இருக்கும். இது வந்து நம்ம அப்படி இருந்தாலும் கிருஷ்ணருக்கு வந்து கர்ணன் மேலே அவ்வளோ மதிப்பு இருக்குது, மதிப்பு இல்லாமல் கிடையாது. ஒரு சில சமயம் ஒரு சில விஷயங்களை முடிவு பண்ணுறதுக்கு ஒரு சில கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டியிருக்கும். ஆனால் கிருஷ்ணருக்கு என்றைக்குமே கர்ணன் மேலே அவ்வளோ மதிப்பு மரியாதை இருக்குது.
மதிமரியாதை இருந்தாலும் அவன் வந்து பக்தன் கிடையாது. அவன்கிட்ட நல்ல குணம் இருக்கலாம், நல்ல குணம் இருந்தால் மட்டும் அது பக்தனா மாத்திராது. ஒருத்தர் நல்ல குணம் இருக்கிறது மட்டும் பார்த்தா அவனுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான நல்ல குணம் என்னவா இருக்கணும் அப்படின்னா பகவானுடைய பக்தனா இருக்கும். அப்படி இல்லைன்னா அவனுக்கு நல்ல குணம் எதுவும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அவனுக்கு இருக்கக்கூடிய நல்ல குணமானது வெறுமனே செத்த பணத்துக்கு அலங்காரம் பண்ண மாதிரி. செத்த பணத்துக்கு நீங்கள் அளவில் அலங்காரம் பண்ணிக்கலாம், பட் அதனால யாருக்கும் பிரயோஜனம் கிடையாது. ஸோ அதே மாதிரி ஒருத்தன் பக்தன் இல்லை அப்படின்னா அவனுக்கு எவ்வளோ நல்ல குணம் இருந்தாலும் இட் இஸ் ஜஸ்ட் ஜீரோ அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அவ்வளோதான், அதை நமக்கு தெரிஞ்சு. ஹரே கிருஷ்ணா. நிஷா நிஷான்றவங்க யாரோ கை தூக்கியிருக்காங்க. ஓம் பிரபு. ஹரே கிருஷ்ணா. எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு பிரபு. பீஷ்மர் வந்து கத்திரியர் தானே, அவர் எப்படி வந்து பரசுராமர் எஜுகேஷன் படிச்சாரு? புரியல. அவர் இது அவர் எப்படி பரசுராமத்தை வந்து படிச்சாரு? ஏன்னா பரசுராமர் வந்து ராமனுக்கு தானே ஸ்டூடெண்டா இருப்பாரு. அதுதான் எனக்கு என்னோட கொஸ்டின். எப்படி பீஷ்மர் மட்டும் ஒரு ஸ்டூடெண்டா இருக்காரு? ஏன்னா பீஷ்மர் வந்து எப்போ படித்தார் அப்படின்னா அவர் ராஜாவாக ஆகிறதுக்கு முன்னாடி கங்கையோட பையனாக இருந்தார் இல்லையா. ஸோ அப்போ கங்கையினால பீஷ்மர் கிட்ட சொல்லி பீஷ்மர் வந்து படித்தார். ஸோ கங்கை வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்கள கொண்டு போய் கொடுக்குறாங்க. ஸோ கங்கையினுடைய ரெக்கமெண்டேஷனால பீஷ்மருக்கு சொல்லி கொடுக்குறாங்க பரசுராமர். அவர் வந்து ராஜாவாகல, இப்பயும் ஒரு ராஜா கிடையாது. ஓகே ஓகே, ஓகே. ஓம் பிரபு. ஓம் பிரபு முடிச்சாச்சு. அடுத்தது நிஷா கேட்டாங்க. நிஷா இல்லையா? ஓகே, வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? இல்லை இல்லையா? ஓகே. இன்னைக்கு புதுசா இருக்கா செந்தில்குமார்? இருக்கா? ஓகே, சொல்லுங்க. இல்ல பிரபு, இப்ப வந்து பாண்டவர்கள் 5 பேர்ல வந்து ஒரு துரியோதனன் மிகப்பெரிய குரு. அவங்க பாண்டவர்கள் குரு தானே பிரபு? பாண்டவர்கள். ஹலோ ஹலோ கேக்குது, சொல்லுங்க. ஹலோ கேக்குது, சொல்லுங்க ப்ரோ. கேக்குது, சொல்லுங்க சார். ஹலோ, கேக்குதா பிரபு? கேக்குது. நீங்க இயர்ஃபோன் எடுத்துட்டு பேசுங்க. இயர்ஃபோன் எடுத்துட்டு பேசுங்க. ஹலோ. கேக்குது, சொல்லுங்க. சொல்லுங்க, கேக்குது. ஓகே, 1 செகண்ட். சொல்லுங்க, கேக்குது. இவங்க பாண்டவர்கள் 5 பேருக்குமே எல்லாருக்குமே சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. ஒரு குரு வந்து ஒரு நல்ல குரு சொல்லி கொடுக்கும் போது எல்லாருமே அந்த வித்தையில வந்து சிறந்தவங்களா வர வாய்ப்பு இருக்குல்ல? எல்லாரும் சிறந்த ஒரு வாய்ப்பு இருக்கு. பட் பெஸ்ட் ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா? பெஸ்ட் ஸ்டூடண்ட்ஸ் வந்து பெஸ்டா இருப்பாங்க. மட்டும் சிறந்த ஏன்னா அர்ஜுனுக்கு அந்த திறமை இருந்துச்சு. என்ன பிரபு? அர்ஜுனுக்கு அந்த திறமை தானாவே இருந்துச்சு, இயற்கையாவே திறமை இருந்துச்சு. எல்லாத்தையும் நம்ம ஒரே மாதிரி பார்த்துட முடியாது இல்லையா? தேங்காய் எல்லாமே ஒரே மாதிரி இருந்தாலும் வித்தியாசப்படுது. மாம்பழம் எல்லாமே ஒரே மாதிரி இருந்தாலும் ஒரு மாம்பழம் டேஸ்டா இருக்கு, இல்லை மாம்பழம் டேஸ்ட் இல்லாமல் இருக்கு. ஸோ அப்படி எல்லாமே ஒரே குளத்தில் பிறந்தாலும் ஒரு சிலருக்கு திறமை அதிகமாக இருக்கும். அந்த திறமையை அவர் வந்து அதிகப்படுத்தி காட்டார். அவ்வளோ. அது மட்டும் இல்லை, அவர் நல்லா தெரியும் இந்த அர்ஜுனனால தான் இந்த மகாபாரத போர் நடக்கணும் அப்படிங்கிறது தெரியும். இதுல வந்து வில்வித்தை மட்டும்தான் அந்த குருகுலத்துல சொல்லி கொடுப்பாங்களா பிரபு? இல்ல, நிறைய விஷயங்கள் அங்க வந்து கதை இருக்கு, எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க. கதையில பார்த்தோம் அப்படின்னா வந்து கதையை வந்து அதுக்கப்புறம் துரியோதனன் போய் பலராமன் கிட்ட போய் கத்துக்கிறான். பலராமன் சொல்லி கொடுக்குற கதை துரியோதனனுக்கு. ஓகே, உங்களுக்கு கொஞ்சம் வாய்ஸ் ப்ராப்ளமா இருக்கு. ஓகே, வேற ஏதாவது கொஸ்டின் இருக்கா? ஹலோ. கலியலிங்கம், நீங்க கேக்குறீங்க? சொல்லுங்க பிரபு. இப்ப பரசுராமரை பத்தி சொன்னீங்க பிரபு. பரசுராமர் ஆக்சுவலா சஜாத் நாராயணோட அவதாரம் தான் அவரு. அவர் வந்து ராமாயணத்துல ராமருடையும் போர்க்கிறாரு. அது நடந்த யுகம் வந்து அது ஒரு யுகம் சுத்திகரித்து வந்தது. இப்ப மகாபாரதம் வந்து துவாபரம் இருந்தது.
அவரு எப்படி பிரபு யுகம் கண்டிப்பா பரசுராமர் அப்படின்றவர் வந்து சிரஞ்சீவி, அவர் என்னைக்குமே அழிய மாட்டார். இன்னைக்கும் பரசுராமர் இருந்துதான் இருக்கார், கலியுகத்திலேயும் பரசுராமர் இருக்கார். ஸோ 12 சிரஞ்சீவிகள் சொல்லுவாங்க, அந்த சிரஞ்சீவியில் ஒருத்தர் பரசுராமர். அவர் என்னைக்கும் அழிய போறது கிடையாது, அவர் இன்னைக்கும் இருந்துதான் இருக்கார். இன்னைக்கு இமாலய மலையில எங்கேயோ இடத்துல தியானம் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு நம்மளுக்கு பாகவதம் சொல்லுது. பரசுராமர் இன்னைக்கு அழியுது. இப்ப சாட்சாத் வந்து ராமரும் வந்து நாராயணோட அவதாரம் தான், ராமர் அவதாரம் சொல்லிருக்காரு. அவரும் பரசுராமரும் நாராயண அவதாரம் தான். அவங்களுக்கும் சண்டை வர மாதிரி இருக்கு. வந்து சண்டை கிடையாது, அங்க மறுபடியும் வந்து சொல்லிட்டு போறாரு, நான் இது வந்து சண்டை பண்றதுக்காக வரல, உன்னுடைய திறமையை மறுபடியும் வெளிக்காட்டுறதுக்காக வந்தேன்னு சொல்லிட்டு போறாரு. அந்த ராமாயணத்துல பரசுராமர் வந்துட்டு போன பிறகு பரசுராமரே சொல்லுவார், நான் ஏன் இங்க வந்திருக்கேன் அப்படின்ற காரணம் சொல்லுவார். காரணம் என்ன அப்படின்னா, என்ன மாதிரி ஒரு ஆள் வந்து முன்னாடி நின்னாலும் எல்லாரும் பயந்துட்டு இருக்கும்போது ராமர் பயப்படவே இல்லையா, பயப்படாம நின்று இந்த பரசுராமருக்கு சரிசமா பதில் சொன்னார். 16 வயசு பையன், உலகத்தில் இருக்கவங்க எல்லாரும் பயப்படும் போது ராமர் பயப்படாம சொன்னார் இல்லையா. அப்ப என்ன ஆகுது, அந்த ராமருடைய குணம் வந்து வெளில தெரியுது, அந்த ராமருடைய பராக்கிரம் வெளில தெரியுது. ஸோ இதை நான் காட்டுறதுக்காக தான் வந்து அப்படின்னு சொல்லிட்டு பரசுராமர் சொல்லிட்டு போறாரு. ராமர் அதை சந்தோஷம் போறாரு, அங்க சண்டை கிடையாது. ஓகே, ராகமீரா ஸ்ரீ 8G. ஹரே கிருஷ்ண பிரபுஜி, எனக்கு ஒரு டவுட். சொல்லுங்க. துரோணர் வந்து ஏகலைவன் வந்து ரிஜெக்ட் பண்ண வேண்டாம், ஏன்னா வந்து ஒரு ஹண்டர்ன்றதுனால அது தேவையில்லாத விஷயம் ஆர்ச்சரிங்கிறது அப்படிங்கிறதுனால வேண்டாம்னு சொல்லிட்டாரு. ஆனா வந்து துரோணர் பிராமணருக்கு எதுக்கு ஆர்ச்சரி? பிராமணருக்கு ஆர்ச்சரி அவர் வந்து தனக்காக உபயோகப்படுத்தல இல்லையா. அன்னைக்கு வந்து போர்க்கலையை சொல்லிக் கொடுக்கறதா இருந்தாலும் இல்லை வந்து வேதத்தை சொல்லிக் கொடுக்கறதா இருந்தாலும் எல்லாம் பிராமணர் தான் சொல்லிக் கொடுத்தாங்க. அவர் வந்து தனக்காக உபயோகப்படுத்தாம என்ன பண்ணாரு, நான் வந்து அந்த கல்வியை தான் உபயோகப்படுத்தேன். அதான் அவங்களுக்கு முன்னாடியே சொன்னேன். அவர் நினைச்சிருந்தாங்கன்னா அந்த போர்க்கலையை உபயோகப்படுத்தி அவரே அந்த ராஜாவை கொண்டுட்டு அவர் ராஜாவை ஆயிருக்கலாம். பட் அவர் செய்யல. பிராமணராக இருந்தாலும் அந்த போர்க்கலை கற்றுக்கிட்டாலும் தனக்காக உபயோகப்படுத்தாம அது வந்து என்ன பண்ண, தர்மத்துக்காக உபயோகப்படுத்தினார். ஸோ அது வந்து அவருடைய வேலை. அவர் வந்து கற்றுக்கிட்டது தனக்காக கற்றுக்கல, தன்னுடைய சுயலாபத்துக்காக கற்றுக்கல. அது வந்து சர்வீஸ், அவங்களுடைய பிறப்பினுடைய முக்கியமான நோக்கமே அவங்க சொல்லிக் கொடுக்கறதுக்கு தான், அதுக்கு தான் கற்றுக்கிட்டார் அவர். ஹரே கிருஷ்ணா, தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஓகே ஓகே, தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா, நாளைக்கு பார்க்கலாம்.